வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. இன்றைய இனிமையான இந்த நல்ல நாளிலே நமக்கு அற்புதமான ஒரு சிந்தனை உரை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி அருட்செல்வி அம்மா அவர்கள் சேலத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று அம்மா அவர்களுடைய சிறப்புரைக்கு முன்னதாக அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில குறிப்புகள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு நம்முடைய வேதாத்திரிய அருட்தொண்டினை இந்த உலகம் முழுவதும் செய்து வருகின்றார்கள். அம்மா அவர்களுடைய பெற்றோர்கள் பேராசிரியர்களாக மகிழ்ச்சி அவர்களிடமே தீட்சை எடுத்து, அதே போல அம்மா அவர்களுடைய சகோதரர்களும் மாமா அவர்களும் பேராசிரியர்களாக இருந்து தொண்டாற்றி வருவதும் சிறப்பு. அம்மா அவர்கள் 14 வயதிலேயே அருட்சாந்தி அவர்களிடம் தீட்சை பெற்று 16 வயதிலேயே அம்மா அவர்கள் அருள்நிதி பட்டம் பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். நம்முடைய விசன் கல்வி பிரிவிலே அம்மா அவர்கள் இணை இயக்குனராக இருந்து தற்பொழுது ஆலியாரிலிருந்து சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிஷன் கல்வி பிரிவிலே முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார்கள் அம்மா அவர்கள். அற்புதமாக வங்கியிலே பணிபுரிந்து விருப்ப ஓய்வுக்கு பிறகு முழு நேர தொண்டாக தற்பொழுது நம்முடைய மனவளக்கலை தொண்டினை முழு நேர தொண்டாக வேதாத்திரியத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிந்தனை உரையும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். நம்முடைய ஆலியார் ஜூம் இணையவழி நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மாதமும் அம்மா அவர்கள் தங்களுடைய சிறப்பு சொற்பொழிவை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அரசாங்க உயர் அதிகாரிகள், பல்கலைக்கழகங்கள், மாணவ மாணவியர்கள், பள்ளிகள் அனைத்திற்கும் சென்று அம்மா அவர்கள் நம்முடைய பயிற்சிகளை நடத்தி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய அம்மா அவர்களை அன்பர்களின் சார்பிலே வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று கடவுளின் கணக்கு என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்க வேண்டுமாய் ஓடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். இறைவெளியே அருளரசாய் எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று காட்டி இயக்க மூலம் துகளோ இறைநிலையின் பகுதி என்றுணர்த்தி முறையாக விண் சுழன்று முழு ஆற்றலை அலையாய் இடைவிடாமல் மோதுங்கள் இருப்பு நிலையோடொரசி முட்டைகள் போல் கோடி கோடி மறைபொருளாம் நிழல் விண்கள் மாற்றலாய் எழுந்து வெளியில் சேர மாய ஒரு காந்தமென மாறிய அக்காந்தம் விண் கூட்டுக்க நிறைவெளியில் விண்களிடை நேரழுத்தம் ஒளி ஒளியாய் மனம் சுவையாய் நிலையோடு அலை கருமையம் நியதிகளை விரித்துரைத்த குருவே வாழ்க. நிலையோடு அலை கருமையம் நியதிகளை விரித்துரைத்த குருவே வாழ்க. குருவே வாழ்க, குருவே வாழ்க. எனது பெற்றோர் செய்த நல்வினை பயனால் என் ஜீவகாந்த ஆற்றலில் இணைந்து கொண்டு என் செயலிலும் அறிவிலும் ஊடுருவி நிறைந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் குருபிரான் ஆசான் அருட்தந்தை அவர்களது திருவடி மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஆசான் அருட்தந்தை அவர்களது விஞ்ஞான விளக்கத்தால் நம்மால் எளிதில் உணர்ந்து கொள்ள முடிந்த எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்த வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வலம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியாம் இறைநிலையை
நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களது கனவான உலக சமாதானத்தை நனவாக்கும் முயற்சியில் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து தொண்டாற்றிக் கொண்டிருக்கும், இனி வரும் காலங்களில் தொண்டாற்ற இருக்கும் நம் அனைவரது போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்களுக்கெல்லாம் அளவற்ற ஊக்கமும் உற்சாகமும் தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் சேலம் மண்டல தலைவரும் விரிவாக்க இயக்குனரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவரும் முதுநிலை பேராசிரியருமான உழவன்மா தங்கவேலு அண்ணா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். என்னை உருவாக்கிய எங்கள் சேலம் காசக்காரனூர் அறக்கட்டளையை வணங்கி மகிழ்கிறேன். அம்மா வாழ்க வளமுடன். கேமரா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? கொஞ்சம் சென்டர்ல வர்ற மாதிரி. வாழ்க வளமுடன். இப்ப சரியா இருக்குங்களா? இல்ல, நீ இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளணும். இப்ப சொல்லிட்டேன், நான் தள்ளுறேன், சரியான்னு சொல்லுங்க. ஓகேம்மா, கரெக்ட். அப்படியே நன்றி. வாழ்க வளமுடன். தொடரலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அற்புதமான இந்த மனவளக்கலை பயிற்சிகளில் ஈடுபடுவதற்குரிய புனிதமான கரு மையத்தை தந்த நம் அன்னையை தந்தையை மனதில் இருத்தி மதிப்போடு உள்ளத்தின் உருக்கத்தோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களது வேதாத்திரிய கருத்துக்களை உலகம் முழுவதும் சென்று சேர்த்து கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குநரகத்தின் இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் பல வகையிலும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வை திறம்பட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் வீரப்பன் ஐயா அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே வீழ்ந்து விடாமல் நாளும் நாளும் அறிவிலே உயர வேண்டும். அந்த உயர்வின் வெளிச்சத்தில் வாழ்வை மகிழ்ச்சியாக, வெற்றியாக, அமைதியாக நடத்த வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்தோடு இந்த இணைப்பில் பங்கு கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய நம் தலைப்பு கடவுளின் கணக்கு. நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம கணக்கே பெரும் கணக்கா இருக்கு, இதுல கடவுள் கணக்கு என்னவென்று எப்படி சிந்திப்பது? மிக எளிமையா சொல்லணும்னா, ஆசான் அருட்தந்தை அவர்களது வார்த்தைகளில் சொல்லணும்னா, இந்த கடவுளின் கணக்கு மிக மிக துல்லியமானது, ஒரு துளியும் பிசகாதது. ஒரு சின்ன கதை மூலமா இந்த கடவுளின் கணக்கை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். 2 வழிப்போக்கர்கள், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த காலம்லாம் ஹோட்டல் வசதி இருக்கு நமக்கு. அந்த காலத்துல வழிப்போக்கர்கள் என்ன செய்வாங்க, தங்களுக்கு தேவையான உணவை கையில கட்டி எடுத்துட்டு போவாங்க. அது ஒரு அழகான கோயின்சிடன்ஸ். இந்த இருவருமே சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒருவர் பாருங்க 5 சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு, இன்னொருத்தர் 3 சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த இருவருமே ஒரு சத்திரத்துல சந்திக்கிறாங்க. சரி, சேர்ந்து சாப்பிடுவோமே என்று மகிழ்ச்சியாக இருவரும் தங்கள் கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து உட்கார்றாங்க சாப்பிடுறதுக்கு. அப்பொழுது சரியாக இன்னொருவர் வராருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா நான் எதுவும் உங்களை போல உணவு செய்து எடுத்துக்கொண்டு வரல, நீங்கள் கொஞ்சம் உங்கள் உணவை என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமானால் நான் நன்றி உடையவனாக இருப்பேன்னு சொல்றாரு. நம்ம பெரியவங்க தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அதனால இந்த 2 வழிப்போக்கர்களும் தயாரா இருக்காங்க தங்கள் உணவை அவரோடு பகிர்ந்து கொள்ள. ஆனா அவங்களுக்கு ஒரு குழப்பம், இருக்கிறது 3 பேர்.
ஒருத்தர்கிட்ட 5 சப்பாத்தி, இன்னொருத்தர்கிட்ட 3 சப்பாத்தி. இந்த 8 சப்பாத்திய இப்ப எப்படி 3 பேருக்கு பங்கிடுவது? கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஏன்னா 9 சப்பாத்தி இருந்தா கூட ஆளுக்கு 3ஆ பிரிச்சிடலாம். இருக்கிறதோ 8. இதை எப்படி சமமாக பங்கிடுவது? இவர்கள் சிந்திக்கிறார்கள். வந்தவர் சொன்னார், அது ரொம்ப சுலபம். நீங்க ஒரு சப்பாத்தியை 3 துண்டுகள் ஆக்குங்க. ஒரு சப்பாத்தியை 3 துண்டுகள் ஆக்கினால் மொத்தம் 8 சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா? இப்ப என்னவாகும்? 8 × 3. ரொம்ப பயந்துராதீங்க, நான் நிறைய கணக்குக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். 8 சப்பாத்தியை 3 துண்டுகள் ஆக்கினால் மொத்தம் 3 × 8 24 துண்டுகள் கிடைச்சிரும் இல்லைங்களா? இப்ப வந்தவர் சொன்னார் 24 துண்டுகள் சப்பாத்தி இருக்கு, நம்ம 3 பேர் தானே இருக்கோம், ஆளுக்கு 8 துண்டுகளாக பிரித்தால் சமமாக பங்கிட்டுக் கொள்ளலாம். இருவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, தாராளமா அப்படி செய்யலாம்ங்கிறாங்க. அதே போல பங்கிடப்பட்டது. 3 பேரும் மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க. இப்ப வந்தவர் நன்றி சொன்னதோடு நிற்காமல் ஒரு 8 தங்க காசுகளை எடுத்து இந்த 5 சப்பாத்தி கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் கையில கொடுத்து, நீங்க 2 பேரும் இதை பிரிச்சுக்கோங்க, ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன்ட்டு அவர் போயிட்டார். நம்ம நாரத ரிஷி மாதிரி ஒரு கலகத்தை உண்டாக்கிட்டு அவர் போயிட்டாரு. ஏன்னா 8 காசுகள் வைத்திருக்கிறவருக்கு இப்ப எப்படி கொடுக்கறது யோசிச்சாரு. நம்ம தான் 5 சப்பாத்தி கொண்டு வந்தோம், நம்ம 5 காசு எடுத்துக்கலாம். அவர் 3 சப்பாத்தி கொண்டு வந்தார், அவர்கிட்ட 3 காசு கொடுக்கலாம்னு கொடுத்தாரு. ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்றார்? சமமா பங்கிடுப்பா, ஆளுக்கு 4 காசு, அதுதான் சரி வரும். இவர் சொல்றார், இல்ல நான் தான் 5 கொண்டு வந்தேன், அதனால எனக்கு 5 தங்க காசுகள். சரி, இந்த வாதம் ஒரு முடிவுக்கு வரல. இருவரும் அரசன் கிட்ட போறாங்க. அரசனுக்குமே ஒரு நொடி கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அரசன் சொல்றார், நீங்கள் இருவரும் இன்றைக்கு நம்முடைய அரண்மனையிலேயே விருந்தினர் மாளிகையில் தங்கி இருங்க, நான் கொஞ்சம் சிந்திச்சுட்டு நாளைக்கு காலையில இதுக்கு தீர்ப்பு கொடுக்கிறேன். சரி, அடுத்த நாள் காலை இவங்க எழுந்திருக்கிறாங்க. அரசன் இரவு முழுக்க தூங்க முடியல. அவன் சிந்திக்கிறான், இறைவனிடம் வேண்டுகிறான். அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். இதுவும் ஆண்டவனது ஒரு கணக்கு தான், துல்லியும் பிசகாத ஒரு கணக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை அழுத்தமா சிந்திச்சு பாருங்க, எனக்கு இது தேவை என்று இறைவனிடம் நீங்கள் ஒரு அழுத்தமான ஒரு விண்ணப்பம் வைத்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அரசன் சிந்திச்சுக்கிட்டே எப்ப தூங்கினான்னு அவனுக்கே தெரியாது. திடீரென்று ஒரு விழிப்பு தட்டுகிறது. எழுந்து உட்கார்ந்தா அரசனுக்கு புரிபடுகிறது, இதற்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணும் என்பது அவனுக்கு நல்ல வெளிச்சம் போல அறிவுல தெரியுது. சரி, அடுத்த நாள் சபையை கூட்டினார். அரசன் இப்ப என்ன தீர்ப்பு கொடுத்தார்னா, அந்த 8 தங்க காசுகளை 5 சப்பாத்தி வச்சிருந்தவருக்கு 7 தங்க காசுகள், 3 சப்பாத்தி வச்சிருந்தவருக்கு ஒரே ஒரு தங்க காசுன்னு கொடுக்கிறாரு. இப்ப இந்த 3 சப்பாத்திக்காரருக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. அவர் கொடுத்தத வாங்கியிருந்தா கூட 3 காசு கிடைச்சது. அரசன் கிட்ட வந்ததுக்கோ முதலுக்கே மோசம் வந்து விட்டதே என்று, மன்னா இந்த தீர்ப்பு நியாயம் இல்லை என்று சொல்கிறான். அப்ப அரசன் சொல்றார், இல்லப்பா, நான் எப்படி தீர்ப்பு கொடுத்தேன்னு சொல்றேன், அந்த விளக்கத்தை கேட்டுட்டு நியாயமா நியாயம் இல்லையாங்கிற முடிவுக்கு நீ வா. மொத்தம் 8 சப்பாத்தி. சரி, 5 சப்பாத்தி கொண்டு வந்தவர் தன்னுடைய ஒரு சப்பாத்தியை 3 துண்டுகள் ஆக்கிய பொழுது என்ன கிடைச்சது? 15 துண்டு. இந்த 15 துண்டுல அவர் என்ன பண்ணினார்? தனக்கென்று 8 துண்டுகள் எடுத்து வச்சுக்கிட்டாரு. வந்த விருந்தினருக்கு 7 துண்டுகள். நீ கொண்டு வந்த சப்பாத்தி 3. ஒரு சப்பாத்தியும் 3 துண்டுகள் ஆக்கியதில் உன்னிடம் இருந்தது 3 × 3 9 துண்டு சப்பாத்தி. நீ என்ன செய்த? அந்த 9ல 8 உனக்கு வச்சுக்கிட்ட, ஒரே ஒரு துண்டை வந்தவருக்கு கொடுத்த. இந்த 5 சப்பாத்திக்காரன் எடுத்து வச்ச 7 துண்டு, உன்னுடைய ஒரு துண்டு சேர்ந்துதான் வந்த விருந்தினருக்கு 8 துண்டு சப்பாத்தி போச்சு. அப்ப 7 துண்டு சப்பாத்தி கொடுத்தவருக்கு நான் 7 தங்க காசு கொடுக்கணும். ஒரே ஒரு துண்டு சப்பாத்தி கொடுத்த உனக்கு ஒரு தங்க காசு. இதுதான் கடவுளின் கணக்கு. மேலோட்டமா பார்த்தா நமக்கு அதை ஏத்துக்க முடியல. நமக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. கடவுளுக்கு கண்ணே இல்லையா என்று கூட சபிப்பதற்கு நாம் தயாராகி விடுகிறோம். ஆனால் தெளிவாக சிந்தித்தால் கடவுளின் கணக்கு நமக்கு நிச்சயமாக புரியும். ஆனால் அப்படி புரிவதற்கு நம்மிடம் உள்ள பதிவுகள் நம்மை விடுவது இல்லை. இந்த பதிவுகளில் இருந்து விடுபட்டால் கடவுளின் கணக்கு ரொம்ப சுலபம் புரிஞ்சுக்கிறது.
நம்ம ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க ஒரு குரங்கு பிடிக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, இந்த குரங்கை எப்படி பிடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, குரங்குக்கு ரொம்ப பிரியம் கடலைக்காய். ஒரு பாட்டில், வாய் கொஞ்சம் குறுகலான பாட்டில்ல கடலைக்காயை உள்ள போட்டுருவார். அந்த பாட்டிலுடைய வாய் பகுதி எப்படி இருக்கும்னா, அந்த குரங்கோட கை உள்ள போறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா உள்ள போயிட்டு இந்த கடலைக்காயை அள்ளிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மூடிய கை வெளியே வர முடியாது. வாய் குறுகலானது, ஃப்ரீயா கைய விட்டா உள்ள போகும். கடலைக்காயை அள்ளிட்டு மூடிய கையோட வெளியே வரணும்னா வர முடியாது. இந்த குரங்குக்கு விடுறதுக்கு மனசு வராது பாருங்க. அது முயற்சி செய்யும். தூரத்துல குரங்கு பிடிக்கிறவன் வந்துருவான். அப்பவும் குரங்கு என்ன நினைக்கும், எப்படியாவது நம்ம விடுபடலாம் நினைக்கும். ஆனா கடலைக்காயை விடுறதுக்கு மட்டும் மனசு வராது. குரங்கு பிடிக்கிறவன் குரங்கு பிடிச்சிட்டு போயிருவான். இதே போலதான் நமக்கும் கடும் பற்று இருக்கின்ற காரணத்தால் எதையும் விடுவதற்கு நமக்கு மனம் வருவது இல்லை. விடாம பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம யார குறை சொல்வோம், கடவுளை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். அருட்தந்தை இதை மிக அழகாக இந்த கடவுளின் கணக்கை ஒரு கவிதையில் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. கவிதையின் தலைப்பே அருட்தந்தை என்ன கொடுக்கிறார், வினை பயன் தவறற்ற இயற்கை நியதி. கடவுளின் கணக்கு என்பது என்ன, செயலுக்கு விளைவுதானே. த அன்ஃபெயிலிங் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று படிப்போம். தவறற்ற இயற்கை நியதி. இதையும் அருட்தந்தை அழகா ஒரு உதாரணத்தின் மூலமாகவே இந்த கவிதையை விளக்குகிறார். உங்கள நிறைய பேர் இந்த உதாரணம் ஏற்கனவே கூட கேட்டிருக்கலாம். இது அருட்தந்தை அவர்கள் நேரடியாக சொன்ன உதாரணம் தான். ஒரு கடைக்கு நம்ம போறோம், 1 கிலோ சர்க்கரை கொடுங்கன்னு கேட்கிறோம். கடைக்காரர் என்ன பண்ணுவார், தராசை எடுத்துக்கிறார். இடது கை பக்கம் 1 கிலோ கல் வச்சுட்டார். வலது கை பக்கம் என்ன பண்ணுவார், சர்க்கரையை அள்ளி 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 வைக்கிறார். 950 கிராம் சர்க்கரை வந்த பிறகும் தட்டு நேராகாது. இப்ப கடைக்காரர் என்ன பண்ணுவார், கடைசி கைப்பிடியாக ஒரு 50 கிராம் அல்லது 60 கிராம் சர்க்கரை எடுத்து வைக்கிறார். இப்போ உங்களுக்கு சர்க்கரை 1 கிலோ வந்து விட்டது, தட்டு நேர் ஆகிறது. இப்ப யாராவது அவர் கடைசியில வச்ச ஒரே ஒரு கைப்பிடி சர்க்கரையை 1 கிலோ சர்க்கரை என்று சொன்னால் ஒத்துக்கொள்வோமா? நிச்சயமா ஒத்துக்க மாட்டோம். ஏற்கனவே 950 கிராம் இருந்தது. இப்ப கடைசியாக ஒரு 50 கிராம் சர்க்கரை அவர் ஆட் பண்ணாரு. அதன் விளைவாக அது 1 கிலோ ஆனது. இதேதான் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சின்ன தப்பு தாங்க பண்ணேன், இவ்வளவு பெரிய தண்டனையா? அவன் ஊரடிச்சு ஒலையில போட்டுக்கிட்டு இருக்கான், அவெல்லாம் நல்லா மைனர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு இந்த இறைவன் என்ன ஒரு அநியாயம் செய்திருக்கார், ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த வினை விளைவு கொள்கையே தப்பு என்று சொல்லலாம். ஆனால் சொல்பவர்கள் எல்லாம் என்ன அறியாமையில் இருக்கிறார்கள் என்றால், இந்த கடைசி கை சர்க்கரையை 1 கிலோ சர்க்கரை என்று சொல்லுகின்ற அறியாமையில் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க பண்ணது சின்ன தப்பு தான், கடைசி கைப்பிடி சர்க்கரை மாதிரி. ஆனா ஏற்கனவே 950 கிராம் சர்க்கரை இருந்தால்தான் கடைசி கைப்பிடி சர்க்கரை 1 கிலோ சர்க்கரை ஆவது போல ஏற்கனவே பழைய பதிவுகள், அருட்தந்தை சொல்லுவாங்க, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூலையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். இதுதான் கடவுளின் கணக்கு. எந்த பொருளை கொடுத்தும் எந்த அதிகாரத்தை பயன்படுத்தியும் இந்த கணக்கு நம்மால் மாற்றவே முடியாது. அதைத்தான் அருட்தந்தை இந்த வினை பயன் தவறற்ற இயற்கை நியதி என்னும் கவிதையில் விளக்குகின்றார். சிறு தவறு பெரும் துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். அது எப்படி தவறு இல்லை என்பதற்கான உதாரணம், நிறுவையிலே எடைகள் ஓர் தட்டில் வைத்து நேர் எதிரில் பொருள் வைத்து நிறுக்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும். பெரும் உண்மை சான்றாகும் முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும்.
இப்போ என்ன சொல்கிறார்? கடவுளின் கணக்கு எவ்வளவு துல்லியமானது என்றால், நம்முடைய விஷன் இஸ் லிமிட்டட். நம் பிறவியை தாண்டி நமக்கு பார்க்க தெரியல. அதிலுமே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று பார்த்து நம்மால் இணைப்பு கொடுக்க முடிவது இல்லை. ஆனால் கடவுளின் கணக்கு எப்படின்னா, அது முன் ஜென்மம், இந்த ஜென்மம், இனி அடுத்த ஜென்மம், எல்லாவற்றையும் இணைத்துக் கொண்டு செல்கிறது. நம்முடைய முன் ஜென்மம் யாரு? நமது பெற்றோர்கள். நம்முடைய பின் ஜென்மம் யாரு? நம் குழந்தைகள். அப்போ பெற்றோர்கள் செய்த வினைப்பதிவு தான் நமக்கு வித்தின் மூலமாக தரப்பதிவாக தொடர்ந்து வருகிறது. அதே போலத்தான் நம்முடைய பதிவுதான் தரப்பதிவாக வித்தின் மூலமாக நம் குழந்தைகளுக்கு தொடர்ந்து 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 செல்கிறது. இப்போ நமக்கு என்ன ஒரு உண்மை? பெற்றோர்கள் செய்த வினைப்பதிவை நம்மளால மாற்ற முடியாது. இட் இஸ் பாஸ்ட், ஓவர் ஒன்ஸ் ஃபார் ஆல். ஆனா எங்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது? நாம் இப்பொழுது செய்கின்ற நமது பதிவுகள் தான் தொடர்ந்து நம் குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, எதிர்காலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்றால் நம்ம இப்ப எங்க ஒர்க் பண்ணலாம்? நம்முடைய இந்த ஆகாமிய கர்மால ஒர்க் பண்ணலாம். சஞ்சித பிராரப்தத்தை கையே வைக்க முடியாது, ஏன்னா அது முடிந்து போனது. அதனாலதான் தமிழ்ல அதை ரொம்ப அழகா என்ன சொல்றாங்க? பழவினை. ஆண்டாள் நாச்சியார் பாடுவாங்கல்ல, அது மார்கழி மாதம் வேற. இட் இஸ் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். நாளைக்கு மார்கழி மாத பிறப்பு. ஆண்டாள் நாச்சியார் என்ன பாடுறாங்க தன்னுடைய திருப்பாவையில்? மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். போய பிழை என்றால் சஞ்சித பிராரப்த கர்மம். புகுதருவான் நின்றனவும், இந்த சஞ்சித பிராரப்த கர்மத்தை அடிப்படையாக கொண்டு இனி நாம் செய்யவிருக்கின்ற கர்மா புகுவினை, ஆகாமிய கர்மம். அந்த வார்த்தையிலேயே பொருள் இருக்கு பாருங்க. ஆ கூட்டல் காமியம். ஆன்மாவிற்கு காமியம் என்று சொல்லப்படுகிற இச்சை, ஆசை ஊட்டி செயலில் ஆழ்த்த வல்ல கர்மம் ஆகாமிய கர்மம். இந்த இரண்டும் போகுமா? எப்படி போகுமா? அப்படி நெருப்புல பட்ட தூசு மாதிரி போகும். எப்போ? இறைவன் புகழை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அந்த மனத்தினால் சிந்திப்பதுதான் அகத்தவம். அப்ப தவம் செய்ய செய்யதான் நம்முடைய பதிவுகள் போகும். அதே போல நம் பெற்றோர்கள் செய்த வினைப்பதிவு குறித்து நமக்கு எப்பொழுதும் எந்தவித கவலையும் வேண்டாம். இன்னும் சொல்ல போனா நாம் எல்லாம் அவர்களுக்கு அதிகம் அதிகம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர்களது நல்ல பதிவுகளின் விளைவாகத்தான் இன்னைக்கு நீங்களும் சரி நானும் இந்த இணைப்பில் சந்தித்து உரையாட முடிந்தது. அதனால் அவர்களுக்கு ஒரு பக்கம் நன்றி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய பதிவுகளை மிக சரியாக எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் உயர்ந்ததையே நாம் சிந்தித்து பேசி செய்து வர வர நம் குழந்தைகளுக்கு சரியான பதிவுகளை நாம் கொடுக்கிறோம். அதனாலதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க? மாதா பிதா செய்வதெல்லாம் மக்கள் தலைமேல. அப்ப நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பெற்றோராக இருக்க வேண்டியது கட்டாய கடமை. இது நல்ல அழுத்தமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. பொதுவா நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், மிக உயர்ந்து வரணும். நல்ல ஆசைதான், தப்பே கிடையாது. ஆனா நாம யாரு, நாம எப்படி வாழ்கிறோம்ங்கிறத கொஞ்சம் செக் பண்ண தவறி விடுகிறோம். ஆசான் அருட்தந்தைய போல ஒரு குழந்தை நமக்கு இப்போ கிடைக்கும்னா எல்லாருக்கும் ஆசைதானே? யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? எல்லோருக்கும் அந்த பிரார்த்தனை உண்டு. அருட்தந்தையை போல என் குழந்தை உயர்ந்து வர வேண்டும், இந்த உலகிற்கே நன்மை செய்ய வேண்டும், ஒரு உலக நல தொண்டனாக வர வேண்டும், ஆசான் அருட்தந்தை அவர்கள் வழியில் பின்பற்றி தொடர்ந்து நடக்க வேண்டும், எல்லாம் ஆசைப்படுறோம். ஆனால் ஒருவரும் அருட்தந்தையோட அம்மா அப்பாவை பத்தி எடுத்து நம்ம செக் பண்ணோமா? அவர்கள் அன்னையும் சரி தந்தையும், அம்மா சின்னம்மாள், அருட்தந்தையின் தந்தை வரதப்ப முதலியார், ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்தார்கள்? அருட்தந்தை கைப்பட எழுதுகிறார் தன்னுடைய எனது வாழ்க்கை விளக்கத்துல சொல்றார், என்னுடைய அம்மா அப்பா இருவருமே ஊருக்கு பொது தொண்டர்கள். இருவரும் யார் வீட்டில் என்ன தேவை என்றாலும் ஓடி போய் உதவி செய்வதில் சலிக்காதவர்கள்.
ஏழை என்பது ஒரு குறைதானே தவிர என் தந்தை வாழ்நாள் முழுவதும் பொய் பேசி அறியாதவர். பாருங்க, வாழ்நாள் முழுவதும் பொய்யே பேசலங்கிற சர்டிபிகேட் ஒரு பையன் கொடுக்குறாரு அப்பாவை பத்தி. நம்ம எல்லாம் இப்ப யோசிச்சு பாத்துக்கணும், எத்தனை வீட்டுல நம்ம குழந்தைகள் நமக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியும். அடுத்தது சொல்றார், என்னுடைய அப்பா ஏழையாக இருந்த பொழுதும் அவருக்கு கொஞ்சம் கை வைத்தியம் எல்லாம் தெரியும். அதை கொண்டு அவர் செய்கின்ற சில மருந்துகளுக்கு ஒரு நாளும் அவர் காசு வாங்கியதே கிடையாது. இங்க உணவுக்கே சிரமம், ஆனாலும் இவர் செய்கின்ற அந்த மருந்தை இலவசமா தான் கொடுப்பாரு. பாருங்க எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும் அதுக்கு. அதே போல அம்மா எப்படிப்பட்டவர்கள், யார் வீட்டுல பிரசவம்னாலும் அம்மா அங்க ஓடி போயிருவாங்க. பிரசவம் முடிந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தானே அதன் பிறகு உணவு உண்ண முடியும். ஒரு நாள் இந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல அம்மா ஒரு பிரசவம் கொஞ்சம் நேரம் இழுத்துருச்சு, முடிச்சிட்டு வர்றாங்க. மழை வேற பெய்து கொண்டிருக்கிறது. இரவு நேரம், கொஞ்சம் அகாலமான நேரம். பக்கத்து திண்ணையில உட்கார்ந்து இருந்தவர் கேட்கிறாரு, ஏம்மா இந்த வயசான காலத்துல சிரமப்படுறீங்க? சிவனேன்னு வீட்டுல இருக்க கூடாதா? இப்படி போய் ஓடி ஓடி ஊருக்கு உழைக்கிறேன்ட்டு நீங்க ஓடா போய்கிட்டு இருக்கீங்களே, இப்படி இழைச்சு துரும்பா போயிட்டீங்க. அப்போ அருட்தந்தையின் அன்னையார் என்ன சொல்றாங்க, ஏன்பா நாளைக்கே நான் இறந்து போனா இந்த மண்ணு திங்கிற உடம்பு இது, இந்த உடம்ப யமதர்மன் என்ன எடை போட்டு பார்த்து, ஏம்மா நாளைக்கு மண்ணு திங்கிற இந்த உடம்ப பத்தி நான் ஏன்பா கவலைப்படணும்? குழம்புல மிளக அப்படியே போட்டா மணக்காது, அரைச்சு போட்டாதான் குழம்பு மணக்கும். அது போல இந்த உடல் எடுத்த பயன் இந்த உலகிற்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். உடல் உழைப்பாலோ அறிவினுடைய நுட்பத்தாலோ நம்ம என்ன செய்யணும்? தேயணும், உழைச்சி தேயணும். பாருங்க, சோம்பேறியா இருந்து துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது எவ்வளவோ மேலானது. அப்படி சொன்ன அன்னைக்கும் வாழ்ந்து காட்டிய தந்தைக்கும் தான் அருட்தந்தை மாதிரி குழந்தை அவதரிக்க முடியும். இப்ப யாரெல்லாம் அருட்தந்தை மாதிரி அற்புதமான குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன? அருட்தந்தையின் அம்மா அப்பாவை பார்த்து அதை போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அருட்தந்தை இன்னொரு படி மேல போவார், எங்க அம்மா அப்பா மாதிரி கூட நீங்க வாழ வேண்டாம், ஒரு 5 வகை கடமை சொல்லி கொடுத்தாரு இல்லையா? உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர்க்கு ஆற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று. இந்த 5 வகை கடமைகளில் ஒன்றிற்காக மற்றொன்றை நீ கெடுத்துக் கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இந்த கடமை செய். அப்படி வரும்பொழுது அந்த வரிசையில் முதல்ல தனக்கு தான் கடமை சொல்றார். நாம உடற்பயிற்சி, தியானம், அகத்தாய்வு எல்லாம் செய்து மகிழ்ச்சியா ஆரோக்கியமா இருந்தால் அந்த நன்மை முதல்ல நம்ம குடும்பத்துக்கு தான். அதன் பிறகுதான் நம்முடைய சுற்றம்னா சொந்தக்காரங்க, உடன் பிறந்தவர்கள், அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா என்ற சொந்தம். அதற்கடுத்துதான் ஊர், அதன் பிறகுதான் உலக கடமை. இவ்வளவு அழகா அருட்தந்தை நமக்கு கடமைகளை கூட வரிசைப்படுத்தி கொடுக்கிறார். இப்ப அருட்தந்தை சொல்றாங்க, உங்க கடவுளின் கணக்கு நாம புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காவிட்டாலும் அது மாறாமல் ஒரு ஒழுங்கு முறையில் வந்து கொண்டிருப்பது. எங்க துன்பப்படுகிறோம் என்றால், இந்த கடவுளின் கணக்கு ஒன்றாக இருக்க நம் எதிர்பார்ப்பு வேறாக இருக்கிறது. இங்கதான் குழப்பம் வருகிறது, துன்பம் வருகிறது. அருட்தந்தை ரொம்ப அழகா ஒரு கவியில என்ன சொல்லுவாங்க, தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். கடவுளின் கணக்கு தெரியாதவங்க தான் தாங்க ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு அந்த கணக்கின்படி விஷயங்கள் நடக்கலையே என்று துன்பப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. நம்ம குழந்தைகள் விஷயத்துல கூட பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைங்க 100க்கு 100 மார்க் வாங்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அவங்க எதிர்காலம் உயர்ந்து விளங்கணும். இதெல்லாம் தப்பே இல்லை, நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனா எங்க பிரச்சனைன்னா, நம்ம ஒரு எல்லை கட்டி நிற்கிறோம் பாத்தீங்களா, 100க்கு 100 வாங்கணும் என் குழந்தை. இப்படி எல்லை கட்டும் பொழுது அந்த குழந்தை 99 வாங்கிட்டு வந்தா கூட நம் மனம் மகிழ்ச்சி அடைவது இல்லை. மாறாக என்ன சொல்றோம், எங்க போச்சு அந்த 1 மார்க்? இதுலதானே நம்ம பிடிச்சுக்கிட்டு துன்பப்படுறோம். எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நடுவே
இந்த மதிப்பெண்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது. நிறைய குழந்தைகள் தவறான விபரீதமான முடிவெல்லாம் எடுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க, தயவு செய்து இந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் வந்து விட்டுடுங்க. என்ன காரணம்? எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தில் தான் கொண்டு போய் விடும். எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இந்த எதிர்பார்ப்பில் ஒரு 4 தன்மைகள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன தன்மை அது? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் டைம். இந்த தேவையில் எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கு. அதே போல அந்த தேவையை நாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம், தேவையினுடைய அளவு, தன்மை. இந்த 4லும் எந்தவித எதிர்பார்ப்பிலும் வேறுபாடுகள் உண்டு. அருட்தந்தை அதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் சொல்லுவாரு. ரொம்ப ரொம்ப எளிமையான உதாரணம் ஒண்ணு பாத்திரலாம் முதல்ல. இது வந்து அந்த காலத்துல நடந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். அருட்தந்தை காலத்துல இப்ப எல்லாம் நம்ம பார்க்கவே முடியறது இல்ல. பிச்சைக்காரன் யாரையாவது பார்க்கிறீங்களா? தெரியல. இப்ப எங்க பக்கத்துல சேலம் மாநகரத்துல எல்லாம் நாங்க பார்க்கவே முடியறது இல்ல. அருட்தந்தை சொல்லுவாரு, அவர் வாழ்ந்த காலத்துல அந்த கிராமத்துல ஒரு பிச்சைக்காரன் வருவான். அது போல வரான். அந்த வீட்டு அம்மாவும் ஐயாவும் அப்பதான் வாசல்ல வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து, அம்மா தாயே பசிக்குது, கொஞ்சம் உணவு கிடைக்குமான்னு கேக்குறான். இந்த அம்மா எழுந்திருக்காங்க. கணவர் சொல்றாரு, இப்ப என்ன அவசரம்? அவனை போய் 4 வீட்டுல சுத்திட்டு கேட்டுட்டு வர சொல்லு. நம்ம இப்பதானே வந்து உட்கார்ந்து இருக்கோம், கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம். பையனும் மருமகளும் இன்னைக்கு தான் வெளியில போயிருக்காங்க. நமக்கான நேரம் இப்பதான் கிடைச்சிருக்கு, பேசலாம்னு வந்து உட்கார்ந்தா அவனுக்கு என்ன இப்ப அவசரம்? அப்புறம் பாத்துக்கலாம். அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இல்லைங்க, அவன் பசியோடு வந்திருக்கான். நம்ம வீட்டுல சாப்பாடு மிச்சம் இருக்கு. அப்ப அந்த சாப்பாடு அவனுக்கு கொடுத்தா உதவுங்கிறப்ப செஞ்சிட வேண்டியதுதானே. பாருங்க, தேவையை அம்மா உணர்ந்துக்கிட்டாங்க. அவனுக்கு பசி என்ற ஒரு தேவை, அந்த தேவையை உணவின் மூலமாகத்தானே போக்க வேண்டும். அம்மா உணவு கொடுக்க தயாராயிட்டாங்க. ஆனா ஐயாவுக்கு அந்த தேவையே அப்ப அவருக்கு புரியல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்போ தேவை, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், தேவையிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. சரி, அம்மா எழுந்து போனாங்க. அதே போல அடுத்தது பாருங்க, அந்த காலத்திலும் ஐயா என்ன சொல்றாரு, சரி அப்படியே வச்சுக்கலாம், தேவைதான், அவனுக்கு பசி, உணவு உடனே கொடுக்கணுமா? அப்புறம் கொடுக்கலாமே, நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கலாம், அதுக்குள்ள அவன் 4 வீடு வேணா போயிட்டு வரட்டும், அப்புறம் கொடுக்கலாம். அம்மா சொன்னாங்க, அவனாவது போயிட்டு திரும்ப வர்றதாவது என்ன கேரண்டி நமக்கு? 4 வீடு தள்ளி அவனுக்கு ஒரு இடத்துல சாப்பாடு கிடைச்சா அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருவான். நம்ம வீட்டு சாப்பாடு வீணா தானே போகும். இப்ப அவன் இருக்கும் பொழுது கொடுத்துடலாம். அப்ப அந்த காலத்திலும் வித்தியாசம். அம்மா உடனே செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஐயா நினைக்கிறாரு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, இப்ப பாருங்க, தேவையிலேயே வித்தியாசம். அடுத்தது காலம். 3வது அளவு, குவான்டிட்டி. அம்மா என்ன பண்ணாங்க, உள்ள போனாங்க, சாதம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஐயாவுக்கு பகீர்ந்தது. அரிசி விக்கிற வேலையில இவ்வளவு சாதமா? ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடணும், ஒரு கைப்பிடி போடுவியா? இவ்வளவு சாதம் போடுற? அம்மா சொல்றாங்க, இப்பதானே சொன்னீங்க பையனும் மருமகளும் சினிமாவுக்கு போயிருக்காங்க, அவர்கள் முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இவ்வளவும் மிச்சம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாளைக்கு யாருக்கும் உதவாது, அவன் பசியோட இருக்கான், சாப்பிட்டு போகட்டுங்க. இந்த அளவில் ஒரு வித்தியாசம் வந்தது. 4வது பாருங்க, தன்மை. இப்ப பிச்சைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம், அம்மா ஐயா சண்டை எப்படியோ போகட்டும், நமக்கு இன்னைக்கு வயிறார உணவு கிடைக்கிறது. அவன் மகிழ்ச்சியில சொல்றான், அம்மா ரொம்ப உங்களுக்கு நன்றி, புண்ணியவதி நீங்க. ஆனா தாயே, என்கிட்ட இத வாங்கறதுக்கு வச்சுக்கிறதுக்கு பாத்திரம் ஒண்ணும் இல்லை. சரி, அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் இறப்பா, போய் ஒரு இலையை எடுத்துட்டு வர போறாங்க. இப்ப ஐயா பாக்குறாரு, அம்மா இலையோட வரவும் இவருடைய கோபம் எல்லை மீறுகிறது. அவர் சொல்றாரு, பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னா நீ என்ன சம்மந்தி விருந்தா படைச்சுக்கிட்டு இருக்க? இலை போட்டு சாப்பாடு போட போறியா? அம்மா சொன்னாங்க, இல்லைங்க, அவன் கையில வாங்குறதுக்கு வச்சுக்கிறதுக்கு பாத்திரம் ஒண்ணும் இல்ல, அவன் என்ன பண்ணுவான், அதனால இலையில கொடுக்குறேன். பாத்திரம் இல்லைன்னா துணியை விரிக்க சொல்லி கொட்டிட்டு வருவியா, அல்லது இலையை எடுத்துட்டு போவியா? அந்த தன்மை, குவாலிட்டியில ஒரு வித்தியாசம். ஆனா அருட்தந்தை சொல்றாங்க, இந்த சின்ன எளிமையான உதாரணம் என்று இல்லை, எந்த விஷயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு என்று இருந்தால் இருவருக்கும் இடையே இந்த 4 அடிப்படையில்
வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். குடும்ப அமைதியை விரும்புறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து, சில சமயங்களில் சகிப்பு தன்மையை வளர்த்து கொண்டு, இன்னும் சில நேரங்களில் தியாகம் கூட செய்யணும் தங்களோட விருப்பத்தை. அப்பொழுதுதான் குடும்ப அமைதி பிழைக்கும். இன்னொரு உதாரணம், சரி இது கொஞ்சம் அவுடேட்டட் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இப்பதான் பிச்சைக்காரர்கள் இல்லையே. இன்னைக்கு பொருத்தமான ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பையன் அப்பா கிட்ட நிக்கிறான், அப்பா எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க. அப்பா கேட்கிறாரு, எதுக்குடா இப்போ உனக்கு காரு? தேவையிலேயே வித்தியாசம் வந்துருச்சு. பையன் கார் தேவைன்னு நினைக்கிறான், அப்பா நினைக்கிறாரு உனக்கு எதுக்கு இப்ப தனியா காரு? நான் தான் உன்னை தினம் காலையில கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்றேன், சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வரப்போ உன்னை நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்ப உனக்கு தனியா கார் தேவையில்லை, ஒரு கார் போதும் நம்ம வீட்டுல. அப்ப தேவை, மகன் ஒரு கார் தனக்கு தேவைன்னு நினைக்கிறான், அப்பா தேவை இல்லைன்னு நினைக்கிறார். தேவையிலேயே வித்தியாசம் வந்துருச்சு. சரி, ரெண்டாவது பையன் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான், அப்ப எப்படிப்பா ஒத்து வரும்? நான் ஃபைனல் இயர் வந்துட்டேன்ப்பா, எனக்கு இப்ப ப்ராஜெக்ட் இருக்கு, உன் கூட வர முடியாதுப்பா, எனக்கு பிக்சட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடையாது, ப்ராஜெக்டுக்காக நான் நிறைய நேரம் செலவு பண்ணணும், முன்னாடி போகணும், பின்னாடி வர வேண்டி இருக்கும், அதனால உங்க கார் எனக்கு சரிப்படாது, நிச்சயமா எனக்குன்னு ஒரு கார் வேணும். குவான்டிட்டியில வித்தியாசம் வந்துருச்சு பாருங்க. வீட்டுல 2 கார் வேணும்னு நினைக்கிறான் பையன், அப்பா ஒரு கார் போதும் நினைச்சாரு. சரி, பையன் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே வருகிறான். அப்பா சொல்றாரு, அப்படியா, உனக்கு கார் வாங்கியே தான் தீரணுமா? சரி, வாங்கி கொடுக்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு பையன் கேட்கிறான், அப்பா கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? டேய், இப்பதான் என்னோட நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன் நானு, நீ ஒருத்தன் தானே போற காலேஜுக்கு, ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு சின்னதா பாத்திருக்கேன், ஒரு ஆல்டோ மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ பையன் சொல்றான், என்னது செகண்ட் ஹேண்ட் காரா? அதுவும் மாருதி ஆல்டோவா? அது என்ன காருப்பா, சேஃப்டியே கிடையாது அதுல, டப்பா காரு, ஆக்சிடென்ட் வந்தா முன்ன அதுதான் போகும், நசுங்கி போயிரும், எனக்கு அந்த காரெல்லாம் வேண்டியது இல்ல. ஒரு ஹை அண்ட் மாடல் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. குவாலிட்டி, தன்மையில் வித்தியாசம் வந்து விட்டது. முதல்ல அப்பா காரே தேவையில்லைன்னு நினைச்சாரு, சரி, அதன் பிறகு ஒத்துக்கொள்கிறார். அதன் பிறகும் என்ன நினைக்கிறாங்க, அளவு 2 கார் எதுக்கு, ஒரு வீட்டுல ஒரு கார் போதும் நினைக்கிறாங்க. இல்ல எனக்கு கட்டாயம் வேணும்னு நினைக்கிறான் பையன். மூன்றாவது தன்மை, எந்த மாடல் கார் வாங்குவது, அதுல வித்தியாசம் வந்தது. சரி, ஒரு வழியா அப்பா பையன் கேட்கிற காருக்கே ஒத்துக்கிறார். இப்ப எல்லா வீட்லயும் அதானே நடக்குது. குழந்தைகள் பெற்றோர் பேச்சை கேட்கின்ற நிலை மாறி பெற்றோர்கள் குழந்தைகள் பேச்சை கேட்கின்ற ஒரு காலம் வந்து விட்டது. யார் பேச்சை யார் கேட்கறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. குழந்தைகள் புத்திசாலித்தனமாக சொன்னா நிச்சயம் கேட்டுக்கலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, பிடிவாதம் பிடிக்கிறார்கள் குழந்தைகள்ங்கிறதுக்காக கேட்காதீங்க. குழந்தைகள் சொல்வதில் ஒரு நியாயம், லாஜிக் இருந்தா கட்டாயம் கேளுங்க, தப்பு கிடையாது. அவங்க வயசுல சின்னவங்க, அவங்க சொல்றதை கேட்க கூடாது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அப்பா ஒத்துக்கிறாரு இப்போ கார் வாங்கி கொடுப்பதற்கு. பையன் மறுபடியும், அப்பா எப்பப்பா வாங்கி கொடுக்குறேன்ற. அப்பா சொல்லிட்டு, அடுத்த மாசத்துல என்னோட பேங்க்ல டெபாசிட் ஒண்ணு மெச்சூர் ஆகுது, அந்த பணம் வந்தது, நீ கேட்ட மாதிரியே உனக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுக்குறேன். பையன் சொல்றான், அடுத்த மாசமா? எனக்கு இந்த மாச கடைசிக்குள்ள ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்பா, நீங்க அடுத்த மாசம்? அதெல்லாம் எனக்கு சரி வராது, உடனே வேணும், இப்பவே வேணும். அப்ப காலத்தில் வேறுபாடு. அதனால அருட்தந்தை சொல்லுவாங்க, எந்த எதிர்பார்ப்பு என்று வைத்துக் கொண்டாலும் இந்த 4 தன்மைகள்ல ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுக்கணும். ஆனா விட்டு கொடுக்காமல் நம்ம என்ன பண்றோம், இந்த எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு துன்பப்படுகிறோம். கடவுளின் கணக்கு புரிய வேண்டுமானால் அருட்தந்தை சொல்லுவாங்க, முதல்ல இந்த எதிர்பார்ப்பு என்னும் மனநிலையிலிருந்து விடுபட்டு ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு மாறணும். A slight shift from expectation to acceptance என்று அருட்தந்தை சொல்வார்கள். ஏத்துக்குவோம், இதுதான் என்னுடைய குழந்தை, இதுதான் என்னுடைய கணவர், அல்லது இதுதான் என்னுடைய மனைவி, இவர்கள் நடுவில் நான் மகிழ்ச்சியாக வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் கடவுளின் கணக்கு புரியும். கடவுளின் கணக்கு புரியணும்னா முதல்ல நம்ம கணக்கு நமக்கு சரியா தெரியணும். என்ன காரணம், நம்ம கணக்கே பாதி நேரம் நமக்கு புரிய மாட்டேங்குது. உதாரணத்திற்கு, நீங்க மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. யாரும் ரொம்ப பயந்துராதீங்க, கணக்கெல்லாம் நான் கொடுக்க போறது இல்ல. கணக்கு பாடம் படிச்சவங்களுக்கு தெரியும். முதல்ல என்ன பண்ணுவோம், கிவன் கண்டிஷன்ஸ் எடுத்து எழுதிடுவோம். என்னென்ன இருக்கு, சப்போஸ் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க, ஏ அப்படிங்கறதுல 5ங்கிறது ஒரு நம்பர் இருக்கு, பில 3 இருக்கு, சி கண்டுபிடிங்கிறாங்க, a plus b is equal to c. c-னா என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம என்ன எடுத்து எழுதுவோம், a என்பது 5, b என்பது 3, இப்ப c என்றால் ஈக்குவல் டு போட்டு எழுதுவோம். கிவன் கண்டிஷன்ஸ் என்னமோ இதை
கொண்டுதான் நீங்கள் ஒரு தீர்வு காண வேண்டும். அதே போலதான் குடும்பத்தில் எது கிவன் கண்டிஷன் நல்லாதான் இருக்கும். என்னோட கணவர் இன்னும் கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கிறவரா இருந்தா, அல்லது என் குழந்தை இன்னும் கொஞ்சம் அதிகம் சம்பாதிக்கிற குழந்தையா இருந்தா நல்லதான் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய கற்பனைகள். இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இப்படி இருந்தால், அப்படி ஆனால், அதெல்லாம் அடுத்தது. இப்ப முதல்ல என்ன இருக்கு, யதார்த்தம் என்ன, பிராக்டிக்கல் என்ன, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு இவர்தான் என் வாழ்க்கை துணைவர், இவர்கள்தான் என் குழந்தைகள், இவர்கள் நடுவில் நான் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்னு சொந்த கணக்க சரியா போட்டோம்னா கடவுளின் கணக்கு நமக்கு அழகாக புரிய வரும். அருட்தந்தை அதற்கு தான் நமக்கு ஒரு பாடத்திட்டமே கொடுக்கிறார். நம் கணக்கை நம்ம புரிஞ்சுக்கிறது. நான் யாரு, எங்க இருக்க, எங்க போகணும், எனக்கு என்ன வேண்டும். அருட்தந்தை அது ரொம்ப அழகா ஒரு வார்த்தை. ஏதோ ஐயா வேற இப்ப வீரப்பனையாலும் சென்னையில இருந்து இணைஞ்சிருக்காங்க. சென்னையில ரொம்ப அழகா அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உயர்ந்த தத்துவ வார்த்தை வேண்டல் வளம் என்னும் வார்த்தை இப்ப எவ்வளவு கொச்சையாக மருவி என்ன சொல்லுவாங்க சென்னை தமிழ்ல, அவன் வண்டவாளம் என்னன்னு எனக்கு தெரியாதா? அப்ப அந்த வண்டவாளம்ங்கிறது என்ன பொருள்? வேண்டல் வளம் தான் சிதைந்து சிதைந்து வண்டவாளம் ஆயிருக்குன்னா இந்த தேசத்தில் பிறந்ததற்காகவே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்ன காரணம்? உயர்ந்த தத்துவ வார்த்தை இந்த அளவுக்கு சிதைந்து போயிருக்குன்னா அது எந்த அளவு அன்றாட வாழ்க்கையிலேயே பயன்பாட்டுல இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன சொல்றோம், அவனோட வண்டவாளம் தெரியாதான்னா அவனோட அந்த நிலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பெண் அழுதுகிட்டு இருக்கா. அது ஒரு அடுக்குமாடி கட்டிடம். பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து ஆண்டி ஆண்டி வாங்கல, இங்க ஒரு அதிசயம். இந்த பொண்ணு கேக்குறா, என்னம்மா அதிசயம் சொல்லு. இல்ல ஆண்டி, ஒரு மனுஷன் வானத்துல பறக்குறானா ஆண்டி, நம்மளோட மொத்த அப்பார்ட்மெண்ட்டும் மொட்டை மாடியில தான் நிக்குது. அப்படியா, மனுஷனா பறக்குறான்? சரி வா ஓடி போய் பாக்கலாம். 2 பேரும் ஓடி போறாங்க. பார்த்தா உண்மையில ஒரு மனுஷன் வானத்துல பறந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. உடனே இந்த பெண்களின் இயல்பு என்ன, ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னா அதை கொண்டு போய் தன் கணவர்கிட்ட பகிர்ந்துக்கணும்ட்டு போன் எடுத்து கூப்பிடுறாங்க. நம்மால் போன் நாட் ரீச்சபிள். இந்த மனுஷனை என்னைக்குதான் நான் சரியான சந்தர்ப்பத்துக்கு பிடிக்க முடிஞ்சது, சரிப்போ அப்படின்னு தூக்கி போட்டாங்க. மறுபடியும் பாக்குறாங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மனிதன் வந்து அழகா பறந்துகிட்டு இருக்கான். இவங்களும் பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வந்து கணவர் வந்து வருகிறார். வீட்டுக்கு வந்ததும் இந்த மனைவி வந்து ரொம்ப ஆர்வத்தோட ஓடி வந்து, எங்க போய் தொலைஞ்சீங்க சரியான நேரத்துல, என்னம்மா என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்? வானத்துல ஒரு மனுஷன் பறந்தான். இப்ப இவர் கேட்டாரு, உண்மையிலையா? அட எதுக்குப்பா நான் போய் சொல்ல போறேன், பறந்தான்ப்பா. சரிம்மா நீ பாத்தியா? நான் பார்த்தேன், என்னோட 2 கண்ணால நேர்ல பார்த்தேன். சரி உனக்கு பிடிச்சதா? யாருக்குதான் பிடிக்காம இருக்கும், ஒரு மனுஷன் பறவைய போல வானத்துல பறந்தா. சரிம்மா ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப கணவன் சொன்னா, அப்படி உனக்கு பிடிச்சதுன்னா நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, நான் தான் வானத்துல பறந்தேன். இப்ப மனைவி சொன்னாங்க பாருங்க, அதுதான் பெரிய ஹைலைட். அவங்க என்ன சொன்னாங்க, நான் அப்பவே நினைச்சேன், நேரா பறக்காம இந்த கோணல் மாணலா பறக்கும் பொழுதே இது நம்ம ஆளாத்தான் இருக்கும்னு நினைச்சேன். அது போல இந்த எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது என்றால், எவ்வளவு உயர்ந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் 99 வாங்கின குழந்தைய கூட கொண்டாடாமல் 1 மார்க் எங்கன்னு கேட்கிற மாதிரி இப்ப கணவன் பறந்தாங்கிறதே பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அதை கொண்டாடுவதற்கு மனம் இடம் தரவில்லை. ஏன்னா எதிர்பார்ப்பு என்ன இருக்கு, என் கணவன் பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாம் சரியா செய்யணும். இந்த எதிர்பார்ப்பின் காரணமாகத்தான் குடும்பங்களில் அதிகம் துன்பம் வருகிறது. அதனால அருட்தந்தை சொல்றாங்க, இந்த கடவுளின் கணக்கு புரிய வரும் பொழுது உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வோம். இவர்தான் என் வாழ்க்கை துணைவர், அல்லது இவர்கள்தான் என் குழந்தைகள், இவர்கள்தான் என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள். அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுளின் கணக்கு புரிந்தால் கவலை இருக்காது. பயனிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் அருட்தந்தை சொல்லுவாங்க. ஆனா அந்த கணக்கு நமக்கு புரியாத பொழுது நாம் ஒன்றை கற்பனை செய்து கொள்கிறோம், இப்படித்தான் இந்த விளைவு வரணும், என் குழந்தை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், டாக்டர் ஆகலைன்னா கவலைப்படுறோம். இந்த கவலைப்படுவதில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டுமானால் கடவுளின் கணக்கு புரியணும். நமக்கு இன்றைக்கு நேற்றல்ல, நம் பெரியவர்கள் காலங்காலமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நல் வழியில் அற்புதமான ஒரு கவிதை என்ன சொல்லுது பாருங்க, செய்தி வினை இருக்க தெய்வத்தை நொந்த கால் எய்த வருமோ இரு நிதியம்.
வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல். எல்லாருக்கும் பொங்கல் வரப்போகுது. அப்படி பானையில அப்படி பொங்கல் பொங்கி வந்து பொங்கலோ பொங்கல் மகிழ்ச்சியா கூப்பிடணும்னா என்ன இருக்கணும்? பொங்கல் பானைக்குள்ள அரிசியை போட்டு இருக்கணும், பாலை ஊத்தி இருக்கணும், தண்ணியை ஊத்தி இருக்கணும், அப்பதானே பொங்கும். அது போல இறைவன் எனக்கு எதுவும் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கை வளமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை, செல்வச் செழிப்பாக இல்லை என்று நொந்து கொள்பவர்களுக்கு நல் வழி கூறும் அறிவுரை என்னன்னா, ஏப்பா நீ செய்த வினைக்குத்தானே விளைவை அனுபவிக்கிற. அந்த வினை இருக்க நீ தெய்வத்தை நொந்து கொள்கிறாயே, எனக்கு சரியான செல்வம் இன்னும் வரவில்லை என்று. எப்படி உனக்கு இரு நிதியம், சங்க நிதி பதும நிதின்னு சொல்லுவாங்க, எப்படி கிடைக்கும்பா? உன்னுடைய தீய வினைகள் தான் உனக்கு நன்மை வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதே. நீ இறைவனை குறை சொல்லி என்ன பயன்? அதற்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? இந்த உலக வாழ்க்கையில் பாவங்கள் அற்று போக வேண்டுமானால், ஏன்னா மனித பிறவியின் நோக்கம் இறைநிலை உணர்வு. இறைநிலை உணரணும்னா இந்த பாவ கணக்கு குறையணும். எப்ப பாவ கணக்கு குறையும்? தர்மம் செய்யும் பொழுது, அறச்செயல்கள் செய்யும் பொழுது. ஆக பாவம் அற்று போக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்திருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். என்ன வேண்டுமானாலும் கொடுங்க, பணம் தான் கொடுக்கணும் இல்ல, அறிவை கொடுங்க, உடல் உழைப்ப கொடுங்க, நல்ல அறிவுரை கொடுப்பது, இன்சொல் பேசுவது எல்லாம் அறம்தான். அப்படி ஒன்றும் செய்யாமல் அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ. பானைக்குள்ள அரிசி போடல, பால் ஊத்தலைன்னா பானை எப்படி பொங்கும்? அதே போலத்தான் நீ அன்று அறம் செய்யாமல் இன்று தெய்வத்தை நொந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை. திருவள்ளுவர் இது ரொம்ப அழகா என்ன சொல்வார்? புகழ்பட வாழாதான் தன் நோவான், தம்மை இகழ்வாரை நோவது எவன். இந்த குறளுக்கு அர்த்தம் புரியணும்னா புகழுக்கு ஆசான் அருட்தந்தை கொடுக்கின்ற விளக்கம் நமக்கு தெரியணும். புகழ் என்றால் அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க? ஒருவர் நன்மை அடையும்படியான செயல்களை செய்து அந்த செயலின் மூலமாக நன்மை பெற்றவர்கள் உள்ள நிறைவோடு கொடுக்கக்கூடிய வாழ்த்துதான் புகழ். இந்த புகழை பெரும் வண்ணம் உதவி செய்து வாழாதவர்கள் தங்களை தாங்கள் தானே நொந்து கொள்ளணும். வாழ தெரியாம வாழ்ந்துட்டனே, யாருக்கும் உதவாம வாழ்ந்துட்டனே, இப்படி நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்வாரை நோவது எவன்னு கேட்கிறார் திருவள்ளுவர். என்னடா இதை இவன் இப்படி பைத்தியக்காரனாட்டு வாழ்ந்துட்டானேன்னு மத்தவங்க இவனை பத்தி குறை சொல்கிற பொழுது அவங்க மேல இவனுக்கு கோபம் வருது. உண்மையில் இவன் தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டும், வாழ தெரியாமல் வாழ்ந்து விட்டேன் என்று. அதுதான் பாரதி ரொம்ப அழகா சொல்வார். செய்க செயல்கள் சிவத்திடை நின்றென தேவன் உரைத்தனனே, பொய் கருதாமல் அதன் வழி நிற்பவர் பூதலம் அஞ்சுவரோ. பாருங்க, கடவுளின் கணக்கு புரிந்தால் கவலையின்றி வாழலாம். என்ன காரணம்? கணக்கு தெரியாததுனால, கடவுளின் கணக்கு தெரியாததுனால நம்ம ஒரு கணக்கு தப்பா போட்டு வச்சுக்கிறோம். அந்த கணக்கு நடக்கலன்னு கவலைப்படுறோம். எப்ப கவலைப்படுறோம்? நம்ம நினைச்சது நடக்கலைன்னா கவலைப்படுறோம். நினைச்சது ஏன் நடக்கல? எது நடக்கணுமோ கடவுளின் கணக்குப்படி அது நடந்தது. அப்போ இந்த கடவுளின் கணக்கு புரிந்தால் இப்படித்தான் நடக்கணும், இதுதான் நடக்கணும்னால நம்ம ஒரு கற்பனை எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ள மாட்டோம். அதன் விளைவாக கவலையில் இருந்து தப்பிச்சுக்கலாம். இப்ப அருட்தந்தை இன்னொரு படி மேல போறாங்க. பயத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். என்ன காரணம்? பயம் எப்ப வருது நமக்கு? ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, FEAR, ஃபியர், ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். அது உண்மையா கூட இருக்காது, ஆனால் நாம் பயந்து 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 சாகிறோம். கடவுளின் கணக்கை புரிந்து கொள்ளும் முயற்சி இருப்பவர் எதற்கும் பயப்பட மாட்டார். அதனால்தானே பாரதி சொன்னான், செய்க செயல்கள் சிவத்திடை நின்றன. என்னோட கடமை செயல் செய்வது மட்டும், பலன் எது வந்தாலும் பரவாயில்ல, அது அவனோட கணக்கு, நான் ஏன் அதுல போய் கவலைப்படணும்? நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான உதாரணம், கையை தட்டினால் சத்தம் வரும். நான் கையை தட்டுவேன், சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? செயல் நம்முடையது, விளைவு இறைவனுடையது. இந்த கடவுளின் கணக்கு புரிந்தால் நமக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. இது புரிந்த மனநிலையில் தான் பெரியவர்கள் சரணாகதிக்கு வருகிறார்கள். வள்ளல் பெருமான் அதனாலதான் என்ன சொன்னார்? இந்த கடவுளின் கணக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்ததால் வள்ளல் பெருமான் சொல்றார், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன்,
உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. என்ன அழகா சொல்றார். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. இறைவன் என்ன நினைக்கிறானோ அவன் கையில் கருவியாக நம்மை ஒப்படைத்து விட்டால் அவன் நம் மூலமாக சிறந்த செயல்களையே செய்வான். அந்த வள்ளல் பெருமானின் வழிவந்த நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்றாங்க? அவரும் ஒரு சரணாகதி தான். என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் என் உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மை ஆச்சு. இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே. நன்று எனக் கொண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றால் நல் அறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். அருட்தந்தை வள்ளல் பெருமான் வழியில் வந்தவர். ஆனால் வள்ளல் பெருமானை விட ஒரு படி மேல போறார். ஏன்னா அவர் வள்ளல் பெருமானின் தோல் மீது ஏறி நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்த்த காரணத்தால் என்ன சொல்கிறார்? நான் எனக்கென்று சொந்த சிந்தனை விருப்பு வெறுப்பு இல்லப்பா, வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன். அப்படி செய்வதால், நல்லதே செய்வதால் நல்ல அறிஞர்கள் பலர் தங்கள் நட்பை எனக்கு கொடுக்கிறார்கள். ஊர் கூடி தேர் இழுப்பது போல நல்லவர்கள் இணைந்து இந்த அற்புதமான உலக சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஆக இப்படி அருட்தந்தை போல வள்ளல் பெருமான் போல சரண் புகுவதற்கோ அல்லது கடவுளின் கணக்கு புரிவதற்கோ நமக்கு என்ன தேவை? ஒழுங்குற்ற மனம், டிசிப்ளின்ட் மைண்ட், சலனமற்ற மனம். அந்த மனதை தருவதுதான் அகத்தவமும் அகத்தாய்வும். அருட்தந்தை எப்பொழுதுமே ஒரு தீர்வின் பக்கம் நிற்பவர். ஆக கடவுளின் கணக்கு புரிவதற்கு சரியான பயிற்சிகளை நமக்கு கொடுத்து நாளும் நாம் அகத்தவம் அகத்தாய்வு செய்து கொண்டே வர வர நம்மை பற்றி மட்டுமே சிந்திப்போம். அடுத்தவர்கள் குறித்து சிந்தித்து நேரத்தை வீணாக்காமல் நான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன தேவை என்பதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டே வர 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 கடவுளின் கணக்கு நமக்கு புரிய வரும். அப்படி கடவுளின் கணக்கு புரிகின்ற பொழுது இறைவனே நம்மை உள்ளிருந்து வழி நடத்துவது நமக்கு தெரியும். அந்த தருணத்தில் தான் நமக்கு எவர் மீதும் சினமோ வருத்தமோ வெறுப்போ வரவே வராது. ஆசான் அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க இல்லையா? விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். ஏன் ஒருத்தரை நம்ம வெறுக்கிறோம்? அவர் நமக்கு ஏதோ ஒரு துன்பம் கொடுத்து விட்டார் என்பதற்காக வெறுக்கிறோம் நம்ம. அல்லது நாம சில விஷயங்களை வச்சிருக்கோம், இப்படி நடந்தால் சரி, அவர் அந்த விஷயத்தில் அந்த சரி என்கிற நம் கணக்குப்படி நடக்கல. இதெல்லாம் தானே வெறுப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்படி வெறுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. பாருங்க, அருட்தந்தை அழகா சொல்றாங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். அவர் பிறந்து வளர்ந்து வந்த சூழ்நிலை, அதன் காரணமாக இன்று மோசமான ஒரு தீவிரவாதியா கூட இருக்கலாம் அவரு. அதுக்காக நாம வெறுக்க வேண்டாம். நாம என்ன செய்யணும்? கனிந்த வாழ்த்து, அவரும் திருந்துவதற்காக நம்ம ஒரு உயர்ந்த வாழ்த்தை கொடுப்போம். ஆக இந்த கடவுளின் கணக்கு புரிய வேண்டுமானால் ஒரு ஒற்றை வரியில நான் சொல்லி இதை நிறைவு செய்யற இந்த உரையவே. ஏன்னா இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் கூட நமக்கு மறந்திருக்கலாம், தப்பு கிடையாது, மூளையினுடைய தன்மை அதுதான். இந்த ஒற்றை வரியை நாம் சரியாக உள்வாங்கிக் கொண்டால் கடவுளின் கணக்கு நமக்கு மிக துல்லியமாக புரியும். சிம்பிள் லிவிங் வித் ஹை திங்கிங், இவ்வளவுதான். கடவுளின் கணக்கு புரிவதற்கு நமக்கு என்ன தேவை? எளிமையான வாழ்க்கை முறை, உயர்ந்த எண்ணங்கள். இப்படி கொஞ்சம் வாழ்க்கையை செம்மையாக செப்பனிட்டு கொண்டே வர 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 கடவுளின் கணக்கு நமக்கு சுலபமாக புரியும். கடவுளின் கணக்கு புரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கணக்கும் தவறவே தவறாது. நம் வாழ்க்கை நமக்கு மட்டுமன்றி பலருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையாக அமையும். தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அது போல வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த கடவுளின் கணக்கு நமக்கு புரிவது அவசியம். கடவுளின் கணக்கு புரிவதற்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் வகுத்து தந்திருக்கும் அகத்தவம் அகத்தாய்வு, கூடவே உடற்பயிற்சி, காயகல்பம் செய்து உடலும் மனமும் செம்மையாக இருப்பது அவசியம் என்று கூறி, இந்த இணைப்பில் உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும்
உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ எல்லாம் வல்ல இறை அருளும் குருவருளும் ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். சுருக்கமாக கேள்விகளை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முதலாவது நண்பராக கிருபாநிதி அம்மா கைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கம்மா, கேக்குது. காலையிலேயே வீரப்பையா குரலையும் அம்மா குரலையும் கேட்கல, எங்களுக்கு வீரமும் அருளும் ஒன்னா கிடைச்சது மாதிரி ஒரு ஃபீலிங்மா. ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதாம்மா? அம்மா தெளிவு கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க சொன்னீங்க கடவுளின் கணக்கு அப்படிங்கிறத, அதை எளிய முறையில என்னுடைய மூளைக்கு அழகா எடுத்துக்கலாம்னா, எளிமையான வாழ்க்கையும் உயர்ந்த எண்ணமுமே சரியான தீர்வு. அது போதுமானது. நமக்கு மட்டுமின்றி பலருக்கும் அது புரியணும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்கம்மா. இப்ப கடவுளின் கணக்கு கருமையத்துல அடைக்கப்பட்டதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த அந்த வினையை எடுத்துக்கலாமா, இல்ல நம்ம சப்ளை பண்ண போற பிள்ளைங்களையும் எடுத்துக்கலாம்? அந்த கணக்கு எங்கே இருந்து உறுதிப்படுத்தப்பட்டதுமா? அதை நம்ம பயிற்சி முயற்சி செஞ்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் எல்லாரும் இருக்க முடியாது கண்டிப்பா. அப்படிங்கிற அந்த கணக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம் கருமையமா, இல்ல நம்மளுடைய விதி மதி எல்லாம் சொல்றாங்களே அதுவாமா? இது உங்களுடைய தெளிவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நல்ல ஆழமான ஒரு கேள்வி எடுத்ததும் கேட்டீங்க. நீங்க சொன்ன அத்தனையும் தான்மா. அதனாலதான் நான் இந்த குருவணக்க பாடலையே இன்னைக்கு தேர்ந்தெடுத்தேன். மகரிஷி என்ன சொல்றாரு பாருங்க, குருவணக்க பாடல்ல இறைவெளியே எங்கும் அருளரசா எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று காட்டின அப்படியே வந்து நிறைவு பண்றப்ப என்ன சொன்னாரு? நிலையோடு அலை கருமையம் நியதிகளை விரித்துரைத்த குருவே வாழ்க. அப்ப இந்த குருவானவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார்? கருமையத்தை சொல்லி கொடுத்துட்டார். அது எப்படி தெய்வீக நீதிமன்றமாக செயல்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்தார். அது தெய்வீக நீதிமன்றமாக செயல்படுவதற்கு என்னெல்லாம் அதுக்கு வேணும்? முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு, அதை கொண்டுதான் இப்பொழுது நமது நன்மை தீமை எழுதப்படுகிறது. இந்த கணக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நன்மையே செய்து வர வர நம்ம குழந்தைகளுக்கான வலுவான சஞ்சித கர்மாவை கொடுக்கிறோம். ஆக இந்த மூன்றுமே தான்மா. கருமையத்தில் தான் அந்த கணக்கு இருக்கு. ஆனால் அந்த கணக்கை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த பிராரப்த சஞ்சித பிராரப்த ஆகாமிய மூன்று வினைகளையுமே நம்ம புரிந்து கொள்வது தேவையாகத்தான் இருக்கு. பெற்றோர்கள் வினைப்பதும் நமக்கு தெரியணும், நாம் செய்கின்ற வினையும் நமக்கு தெரியணும். இந்த நம்முடைய இன்றைய பிராரப்தம் தான் நாளைக்கு நம் குழந்தைகளுக்கு சஞ்சிதமாக போக போகிறது என்ற உண்மையும் புரியணும். அப்பதான் நம்ம நல்லதையே செய்வோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. மிகவும் சிறப்புமா. நன்றி நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வீரப்பையா வாழ்க வளமுடன். நன்றியம்மா. நன்றியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாப்பு அம்மா அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாமா? பாப்பு அம்மா அன்மியூட் செய்து கொள்ளுங்க. அம்மாட்ட கேள்விகளை கேட்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா. வேற பார்த்தோம்னா இன்னைக்கு உட்காந்துட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு கரெக்டா. ரொம்பமா ரொம்ப அருமை தலைப்பு. அருமையான தலைப்பு. நல்லா அழகா பாடல் பாடினீங்க பாருங்க. அப்படியே மெய்மறந்து கேட்டோம். அவ்வளவு அருமையா பாட்டு பாடி ஆரம்பிச்சிங்க. ஐயா சொன்ன மாதிரி அந்த 8 சப்பாத்தி எருமை அந்த கதை நல்லா இருந்தது. அது மாதிரி நம்ம எப்போ மகரிஷி தத்துவத்துக்கு வந்துட்டோமோ அன்னைக்கு தெரிஞ்சு போச்சுமா கடவுளுடைய கணக்கு. நம்ம போடுற கணக்கு என்னன்னு, அந்த நம்ம போடுற கணக்கு எல்லாமே வேஸ்ட்டுங்கிறது அன்னைக்கு புரிஞ்சு போய் நம்ம இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் கணக்கு எப்படி அப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு அமைதியா இருக்க முடியுது இல்லைங்களாம்மா? நம்ம ஒண்ணு அற்புதமா சொன்னீங்கம்மா. எப்ப அருட்தந்தை கிட்ட வந்தோமோ அன்றைக்கே நமக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருச்சு. கணக்கு புரிஞ்சதுனால நம்முடைய எண்ணம் சொல் செயல் மூன்றையும் நாம ஒழுங்கு செய்து கொள்வோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா. ஒரு வாரம் விழாவுக்கு வரீங்க, அப்ப சந்திப்போம். வாழ்க வளமுடன். நிச்சயமா நிச்சயமா. மிக்க நன்றிகள் அம்மா. தொடர்ந்து அருள்மணி சுரேஷ் அன்மியூட் செய்து கொள்ளலாம். அன்மியூட் செய்து கொள்ளுங்கம்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ஆ, உங்களை வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு உங்களோட கருத்து அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுமே ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம குரூப்ல அன்னைக்கே 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. எப்ப வரும் இந்த டேன்னு காத்துட்டு இருந்து இன்னைக்கு பார்த்தேன். ஏன்னா டெய்லியுமே நீங்க இன்னைக்கு என்ன ஸ்பீச் கொடுக்க போறீங்கன்னே டெய்லி குரூப்ல கலந்துப்பேன். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் டேல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அதையாவது ஒண்ணு சொல்லிடுவீங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இந்த நாளை ஓட்டிடலாம் அப்படின்னு தெம்பா இருக்கும். அதனால டெய்லியுமே வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்கடா, இந்த நாள் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம இந்த நாளை நல்லா சந்தோஷமா கொண்டுட்டு போயிடலாம்னு தைரியமா உங்க குரல் கேட்கவே வருவேன் டெய்லியும். அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப தைரியமா இருந்ததுங்கம்மா. ஏன்னா பல சமயங்கள்ல லைஃப்ல சில விஷயங்கள் நடக்கும்போது நாம சரியா தானே செஞ்சோம், ஆனா இவங்க நம்மள இப்படி சொல்றாங்க. ஆனா இப்ப நிறைய விஷயம் வெளியில பாக்கும்போதுங்கம்மா, வெளியில நல்லா பேசுறாங்க, ஆனா உள்ள வச்சிருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது. அத ஃபர்ஸ்ட் எல்லாம் பாக்கும்போது மனசு வலிக்கும். வெளியில நல்ல விதமா பேசுறாங்க, அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்ங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருக்கிறாங்கக்குள்ள முதல்ல எல்லாம் மனசு கலங்கும், ரொம்ப வலிக்கும். கோயில்ல எல்லாம் போய் கூட கேட்பேன், உங்க சன்னதிக்கு வந்து நல்லவங்களும் வராங்க கெட்டவங்களும் வராங்க, ஆனா நல்லவங்க எல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனா தப்பு செய்யறவங்க வஞ்சன மனசுல வச்சிருக்கிறவங்க எல்லாம் நல்லாவே இருக்கிறாங்களே நிறைய டைம் கோயிலுக்கு போய் கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா மகரிஷி ஐயாவோட கருத்துக்களை படிக்க படிக்கதான் சரி ஓகே என்ன பண்றது, நம்ம முன் ஜென்மம்லாம் அப்படி இருக்குது இவங்களுக்கு. ஆனா நான் ஒண்ணு யோசிக்கிறேங்கம்மா, இவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க தவறு செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, அது அவங்க பேரண்ட்ஸ் செய்த கிஃப்ட். ஆனா இவங்க குழந்தைக்கு தவறா ஒண்ண செஞ்சு அதை பாவத்தை பதிக்கிறாங்களேங்கும் போது இதை புரிஞ்சுக்காமையே செய்யறாங்களேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அவங்க மூதோதையர் பண்ண நல்லதுனால இன்னைக்கு அவங்க தவறே செஞ்சா கூட அவங்க தப்பிச்சுக்கிறாங்க, அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா இவங்களோட தவறு நாளைக்கு அவங்க சந்ததியை பாதிக்குமே, அதை புரியாம பண்றாங்களேங்குள்ளதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அவங்களெல்லாம் நம்ம மனவளக்கலைக்குள்ள கொண்டுகிட்டு வர முடியல. ஏன்னா அவங்க சொன்னா நம்மளதான் நையாண்டி பண்ணி சிரிக்கிறாங்க. அவங்களால வர முடியல இதுல. அதனால அது மட்டும் வந்து நாம தான் மகரிஷி கிட்ட வேண்டிக்கணுங்கம்மா. இவங்க பிள்ளைங்களுக்கு பாவத்தை செஞ்சு வைக்காம போகணுமேன்னு அப்படி போய்கிட்டு இருக்குது. நிறைய அப்படி நடக்குது. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் என்ன மாதிரியே நிறைய பேர் நினைச்சு வருந்தி இருப்பாங்கன்னு. ஏன்னா இப்ப மேக்சிமம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு, அந்த மாதிரிதான் நிறைய இருக்குதுங்கம்மா. ஆனா இந்த மாதிரி உங்க கருத்துக்கள்லாம் கேட்கும் போதுதான் சரி அதை நினைச்சு நம்ம வருந்த வேணாம், நாம நல்லதை விதைச்சிட்டு போவோம் அப்படின்னு தோணுதுங்கம்மா. உண்மையாவே உங்களை பார்த்ததுல வீடியோ பார்த்துட்டே பேசிட்டு உங்களை பாக்குறதுல உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷங்கம்மா. டெய்லி உங்க குரல் கேட்க உங்க வார்த்தைகளை கேட்கவே நம்ம லைனுக்கு வருவேன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க உங்க செய்தியில ஒரு அழகான தகவல் சொன்னீங்க பாருங்க. அதாவது அவங்க பெரியவங்க செஞ்ச புண்ணியத்தின் விளைவா இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஆனா எவ்வளவு நம்ம மனவளக்கலைக்கு வான்னு கூப்பிட்டாலும் வர முடியல அவங்களாலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்போ நம்ம நினைக்கிறோம் நல்லா இருக்காங்கன்னுட்டு, ஆனா உண்மையில் அவங்க நல்லா இல்ல. ஏன்னா மனவளக்கலை பயிற்சி இருந்ததுன்னா வழி வழியாக அந்த சந்ததிகள் எல்லாம் நலமோடு வாழ முடியும். ஆனால் அதற்கு வர முடியாமல் பாவப்பதிவு தடுத்துருச்சு. அதனால மேலோட்டமா பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அது சொல்லுவாங்கல்ல, பொய்யார கொண்டையிலே தாழம்பூவம் உள்ளுக்குள்ளே இருக்குது ஈரும் பேணும்னு. மேல பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. ஆனா நிச்சயமா நல்ல வினைகள் செய்தவர்களால் மட்டும்தான் இந்த மனவளக்கலை பயிற்சிக்கே வர முடியும். அதனால அவரவர் கர்மாவை அனுபவிக்கட்டும். ஆனா நம்மளால முடிஞ்சது நீங்க சொன்ன மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் நம்மளோட நேரத்தை வீண் பண்ணாம நீங்க ஒவ்வொரு நாளும் உயர்ந்துகிட்டே வாங்க. அந்த உயர்வின் விளைவாக உங்க ஆன்ம தூய்மை கிடைக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. தொடர்ந்து அசோக் குமார் ஐயா அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம் ஐயா. அசோக் குமார் ஐயா அன்மியூட் செய்து கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அசோக் குமார் ஐயா அன்மியூட் செய்து கொள்ளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேளுங்க. அம்மா சாரிங்கம்மா, கொஞ்சம் டவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிற ஏரியால இருந்து பேசுறேங்க. வாழ்க வளமுடன். அம்மாவோட பிரம்மஞான பயிற்சியில நாங்க எடுத்திருக்கிறோங்கம்மா. பிரம்மஞான பயிற்சி எடுத்திருக்கிறோம். உங்களுடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு தான் வந்தோங்கம்மா. அம்மா நம்ம உங்களோட ஸ்பீச்சை நாங்க ரெகுலரா கேட்கணும்னா என்ன மாதிரி இதுக்குள்ள அவங்க பேசினாங்க, இதுக்கு முன்னாடி பேசினவங்க டெய்லி கேட்போங்க, அதுக்கு எப்படிங்கம்மா நாங்க வர்றது? இப்போ ரெண்டாவது உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம், அது ஏதாவது அப்டேட் பண்ண முடியுமாங்கம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வீரப்பன் ஐயா, சிரமம் பார்க்காமல் நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு கொஞ்சம் கேட்கல அவர் என்ன சொன்னாருன்னு. அம்மா ஐயா வந்துட்டு உங்களுடைய பிரம்மஞான பயிற்சியில கலந்துட்டு இருக்காங்களாம். உங்களுடைய ஸ்பீச்சை ரெகுலரா கேட்கறதுக்கு எந்த மாதிரி யூடியூப் போகணும், உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் இப்ப சாட் பாக்ஸ்ல போடுறோம் ஐயா. அம்மாவுடைய ஸ்பீச்சு ஸ்கை யோகா யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல வந்துரும் ஐயா. இந்த ஸ்பீச் இப்ப ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு அப்லோட் பண்ணுவாங்க. இதில் நம்முடைய பேராசிரியர்கள் எல்லாம் டெய்லி பேசுறதெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அதுல அம்மாவுடையதும் ஸ்பீச் எல்லாம் வரும் ஐயா. நீங்க தொடர்ந்து அம்மா அவர்களை ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் மன்றத்திலையுமே. அதுல சேலத்துலதான் இருந்து அம்மா தொண்டாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். சேலமா இருந்தா நீங்க அடிக்கடி அம்மாவை பார்க்கலாம், பார்த்து இந்த ஸ்பீச்சும் கேட்டுக்கலாம் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதுயா, நல்லதுயா. வாழ்க வளம். தொடர்ந்து கலைவாணி பன்ருட்டி அம்மா, நீங்க அன்மியூட் செய்து கொள்ளலாமா? பன்ருட்டியிலிருந்து அருள்நிதி கலைவாணி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா சொன்னாங்க ஐயா இறைவன் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னுடைய மகனுக்கு பாத்தீங்கன்னா 30 வயசு ஆயிடுச்சுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குது, நல்ல தெளிவா கேக்குது. 30 வயசு ஆயிடுச்சுமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இறைவன் கணக்கு அப்படின்னு திருமணம் தள்ளி போறது அப்படின்றது எனக்கு தெரியுதுமா. ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க உறவினர்கள் எல்லாமே இன்னும் நீ கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கியா, இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கியா பையனுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. அப்ப எப்படிமா அது அமைதியா இருக்கலாமாம்மா? அதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது என்ன எப்படிமா? நானு நல்லா 2 பகுதி இருக்கு உங்க கேள்வியில. ஒன்று பையனுடைய திருமணம், இரண்டாவது அது குறித்து சொந்தக்காரங்க சுத்தி இருக்கவங்க பேசுற பேச்சு. பையன் திருமணம் உங்களுக்கே தெளிவான தத்துவ விளக்கம் இருக்கு. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. 30 வயசு ஆயும் கூட அவருக்கு திருமணம் ஆகல அப்படின்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஏதோ ஒரு கர்ம வினை இருக்கு. அது உரிய பருவத்துல நிச்சயமா அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, 30 வயசு பையனுக்கு இதுக்கு மேல பொண்ணு பிறக்க போறாங்க, எங்கேயோ பிறந்து வளர்ந்துருக்காங்க. கடவுளோட கணக்கு அந்த குறித்த காலத்துல 2 பேரும் இணைச்சு வைக்கும். அதனால நாம இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனால் அதே சமயம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, நான் கவலைப்படாமல் தான் இருக்கிறேன் இந்த தத்துவம் எல்லாம் புரிஞ்சதுனால. ஆனா மத்தவங்க உங்களை இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்க அப்படின்னு பேசுகிற பேச்சை எப்படி எதிர்கொள்வது? அருட்தந்தை கவலை ஒழித்தல்ல 4ஆக பிரிக்கிறார் இல்லையா சிக்கலை. அனுபவிச்சே தீர்க்க வேண்டிய சிக்கல், அலட்சியப்படுத்த வேண்டிய சிக்கல், உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல், தள்ளி போட வேண்டிய சிக்கல். இதுல 2வது என்ன சொல்லி கொடுக்குறாரு? அலட்சியப்படுத்த வேண்டிய சிக்கல். இவர்கள் பேச்சை எல்லாம் நீங்க பொருட்படுத்தினாமா உங்க மன நிம்மதி என்னத்துக்கு ஆகுறது? அவர்கள் பாவம், அவர்கள் அறிவின் நிலையில இருந்து பேசுறாங்க. நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த மாதிரி உங்களையும் அறிவு குறைவாக படைக்காமல் இறைவன் நல்ல காலமா கணக்குக்கு நன்றி சொல்லுங்க. அதனாலதான் இப்ப தெளிவா சொல்ல முடியுது. 30 வயசு ஆயும் பரவாயில்ல, திருமணம் ஆகலைன்னா இறைவனுக்கு தெரியும் எப்போ நடத்தணும்னு என்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான சொத்து. அதாவது மத்தவங்களை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. அத கொஞ்சம் நீங்க அலட்சியப்படுத்த வேண்டிய சிக்கல்ல சேர்த்து விட்டுடுங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. முடிஞ்ச மனவளக்கலை பயிற்சியில சேர்த்து விட்டீங்கன்னா அவர்களும் சரியான அறிவு பெறுவார்கள். நன்றிங்கம்மா. அதுதான்மா, அது சேர்க்கறதுக்குதான் வராங்க, கொஞ்ச நாள்ல ஓடி போயிடுறாங்க திரும்பவும். கர்ம அனுமதிச்சாதாங்கம்மா வர முடியும். கர்மைய பதிவு நிறைய இருக்கு. பெரியவங்க சொல்றாங்கல்லம்மா, வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். அப்போ அந்த வினைப்பதிவுகள் நமக்கு இறைவன் அதனால அதுதான் அம்மா அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவர்கள் நல்ல கருமையம் கொடுத்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் இதுல இணைஞ்சிருக்கோம். ஆமாமா, உண்மைதாம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அவர் அசோக் குமார் ஐயா திரும்ப திரும்ப நம்பர் கேக்குறாரு. ஐயா நான் சொல்றேன், வேணா நீங்க குறிச்சுக்கிறீங்களா? 7010568477. தமிழ்ல ஒரு முறை சொல்றேன், 7010568477. இதுதாங்க என்னோட தொலைபேசி எண். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. தொடர்ந்து ரியல்மி C21 அன்மியூட் செய்து கொள்ளுங்க. உங்களுடைய பேர் சொல்லுங்க ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. லீலா சுந்தர் பேசுறேன்மா. எங்க பேசுறீங்கம்மா? சென்னையன் லீலா சுந்தர் பேசுறேன்மா. கேக்குதாம்மா?
அம்மா கேளுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. அம்மா நிறைய கதைகள் உதாரணங்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் அற்புதமா இருந்ததுமா. அம்மா இப்போ நம்ம ஸ்கூல் கணக்கை கூட தப்பா போட்டு விடுறோம்மா, டீச்சர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஆனா ஆண்டவன் கணக்கு தப்பறதே இல்லைன்றது இன்னைக்கு நல்ல ஃபார்முலா கொடுத்தீங்கம்மா. இனிமே கரெக்டா நம்ம தப்பு கணக்கு போடாம அட்லீஸ்ட் பாஸ் பண்ணவா செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுக்கணும், பயிற்சி இன்னும் நிறைய செய்யணும்ன்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. அம்மா கேக்குதாம்மா? ரொம்ப மகிழ்ச்சி லீலாம்மா, தெளிவா கேக்குது. இன்னைக்கு நல்ல கணக்கு சொல்லி கொடுத்தீங்கம்மா. ஃபார்முலா எல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததும்மா. ரொம்ப ரொம்ப அருமை, சூப்பர் சூப்பர்மா. மிக்க மகிழ்ச்சிமா. நீங்க எல்லாம் ஏற்கனவே கடவுளின் கணக்கை சரியா புரிஞ்சு வச்சதுனாலதான் இந்த மடிப்பாக்கத்துல வெள்ளம் எல்லாம் வந்த பொழுது எவ்வளவு பொறுமையா அமைதியா அதை கடந்து வந்தீங்கம்மா. உண்மையில உங்களுக்கு எல்லாம் பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. மகிழ்ச்சிமா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. தொடர்ந்து ஓசூரிலிருந்து சங்கரையா அன்மியூட் செய்து கொள்ளுங்க ஐயா. ஓசூர் சங்கரையா அன்மியூட் செய்து கொண்டு கேள்வி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஒசூர்ல இருந்து சங்கர் பேசுறேங்கம்மா. சொல்லுங்க ஐயா. மிகவும் சிறப்புங்கம்மா. நல்ல நல்ல தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கம்மா. ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா அமைஞ்சிருக்குங்கம்மா. சிறப்புங்கம்மா. சரிங்கம்மா, நம்ம மனவளக்கலையில வந்தவங்க தான் எல்லாத்தையும் வந்து ஏத்துக்கிட்டு நம்ம கடவுளோட கணக்குன்னு எடுத்துக்கிறோங்கம்மா. ஆனா மனவளக்கலைக்கு வராதவங்க அந்த அறியாமையில நிறைய நமக்கு தொடர்ந்து இது பண்ணிட்டே தானங்கம்மா இருக்காங்க. ஆமாங்க ஐயா. அத எப்படிங்கம்மா அந்த உறவுகள்ல தான் நிறைய நமக்கு துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களேங்கம்மா. அது மனவளக்கலை அன்பர்களை தான். அதுக்கு என்னங்கம்மா? அருட்தந்தை என்ன சொல்றாங்கன்னா, நாம் செய்ய வேண்டியது என்னன்னா கனிந்த வாழ்த்துங்கிறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு சரியா தெரியுது, அவர்களுக்கு தெரியல, அறியாமையினால துன்பம் கொடுக்குறாங்க. அப்ப அவர்கள் அறிவில் உயரட்டும்னு வாழ்த்து தான் கொடுக்க முடியுமே தவிர நம்ம வேற ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லைங்கய்யா. அதனாலதான் மகிழ்ச்சி வந்து இது உங்களுக்கு எனக்குன்ட்டு இல்லைங்கய்யா, அருட்தந்தைக்கே இந்த துன்பம் இருக்கு. அவர் சொல்றாரு ஒரு இடத்துல பாருங்க, ஒரு கவிதையில, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்து ஆழ்ந்தோர் பேராசையால் எனது தொண்டில் குறுக்கிட்டால் திரள்வதுதான் என்ன பவ வினை அன்றோ தெய்வம் அவர் திருந்தி உய்ய அருள் புரிய வேண்டுகின்றேன். அப்போ அருட்தந்தை என்ன சொல்றார், நான் உலர்நல தொண்டு செய்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்தில் ஆழ்ந்து இருக்கும் அறியாமையில் சிக்கி கிடைக்கிற மனிதர்கள் என்னோட தொண்டுல குறுக்க வந்து எனக்கு துன்பம் கொடுக்கிறாங்க. அதனால என்ன நடக்கும், நான் ஞானி என்கிற நிலையில் அவருக்கு வாழ்த்து கொடுப்பேன். ஆனால் அவர் கடவுளின் கணக்கு என்ன, அவரோட செயலுக்கு ஒரு விளைவு. அது அவருக்கு ஒரு பவ வினையாக, பாவத்தை கொடுக்கக்கூடிய வினையாக போய் சேரும். அதனால நான் இப்ப சொன்னாலும் அவருக்கு புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. ஏன்னா அவர் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்துல சிக்கி கிடக்கிறாரு. தெய்வத்திடம் வேண்டுகின்றேன், அவர் திருந்தி உய்வு பெறுவதற்கு தெய்வம்தான் அருள் புரிய வேண்டும்ங்கிறார். அதனால நமக்கு மட்டும் இல்லைங்கய்யா, அருட்தந்தைக்கே அது நடந்துதான் இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் கனிந்த வாழ்த்து தான். அவரும் வாழ்க வளமுடன். ஆனா எடுத்து சொல்ற வேலைக்கு போயிடாதீங்க. எடுத்து சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கிறது மட்டுமல்ல, இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். நன்றி. வாழ்க வளமுடன். நல்லதம்மா, நல்லதம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து சுப்புத்தாயி அம்மா வாழ்க வளமுடன் அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். சுப்புத்தாயி கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க உங்களோட உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு சக்கரை கடைசியில ஒரு இப்படி சக்கரை போட்ட கதை சொல்லுங்க. ரொம்ப 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 சிறப்புங்கம்மா. அற்புதம். கரெக்ட். அதான் என்ன என்னன்னா செய்தாலும் கடைசியில அந்த இது கொஞ்சோண்டு செய்யறதுக்கு மட்டும் எல்லாரும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் என்ன பாவம் செஞ்சனோ எனக்கு இப்படி நடக்குதுன்னு. அது கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் இன்னொன்னுங்கம்மா,
அவங்கவங்க செய்யற தப்புக்கு அவங்கவங்க தான் நம்ம அனுபவிக்கணும். அதுதானே நியாயம். இப்ப நம்ம தப்பு செஞ்சா தப்பு செய்யறதே அனுபவிக்கணும். அம்மா அப்பா பாட்டியும் போட்டு அவங்க முன்னோர்கள் செய்த தப்பெல்லாம் அனுபவிக்கிறது நியாயமே இல்லை எனக்கு தோணுச்சுங்கம்மா. இனிமேல் பிறக்கிற ஜென்மங்களாவது அவங்கவங்க செஞ்ச தப்பு அவங்கவங்க அனுபவிச்சுட்டு போற மாதிரி ஒரு இறைநிலையை அமைச்சு கொடுக்கணும். ஏன் அவங்க முன்னாடி உள்ளவங்க அதெல்லாம் இவங்க ஒண்ணும் புரியாதவங்க அனுபவிக்கணுமா? இதவே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு தயிர் சாப்பிடணும்னா கூட நம்ம முதல் நாள் பாலை பொற போட்டு வச்சா அந்த பால் ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த தொடர் இயக்கம் நடந்தால்தானே தயிரா மாறும். ஆமாங்கம்மா. அப்படி பாலை நீங்க பொற போட்டுட்டு அதை அமைதியா ஒரு இடத்துல வைக்காம நீங்க அப்படியே ஆட்டி குலுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயிர் ஆகுமா? ஆகாது. அப்போ ஒரு தொடர் இயக்கம் நடைபெறும் பொழுதுமா நம்ம அதுல குறுக்குல போகவே முடியாது. அதே போலதான் இந்த குழந்தைகள் பெற்றோர்ங்கிறது ஒரு தொடர் சங்கிலி. இன்னும் சொல்ல போனா அருட்தந்தை நீங்க எந்த நிலையில இருக்கீங்கம்மா? ஒரு பிரம்மஞான பயிற்சி வரை வந்தவரா? இல்ல, அகத்தாய்வு 4 பழசுல இருந்தேங்கம்மா. அகத்தாய்வு 4 உங்களுக்கு அது தெரியல. ஏன்னா மனிதன் என்பவன் யார் என்றால் இறைநிலையில இருந்து இப்போ மனிதன் வரை ஒரு தொடர் சங்கிலிங்கம்மா. எங்கேயுமே இது அறுபடல. ஆமாங்கம்மா. அப்படி தொடர்ச்சியாக வரும் பொழுதுங்கம்மா நம்ம இப்போ அம்மா அப்பாவோட சொத்தை நம்ம அனுபவிக்க தானே செய்யறோம். யாருமே திடீர்னு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லம்மா. ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு சரியான கல்வி அறிவு நல்ல பள்ளிக்கூடம் சேர்த்துறதுக்கெல்லாம் அம்மா அப்பாவின் செல்வம் தானே பயன்படுகிறது. ஆமா. அப்போ எந்த குழந்தைய நானே சம்பாரிச்சு நான் படிப்பேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா செஞ்சதை அவங்க அம்மா அப்பாவே அனுபவிச்சிடணும். பிள்ளைங்க செஞ்சதை பிள்ளைங்களே அனுபவிச்சிடணும். அம்மா அப்பா சம்பாதிச்ச சொத்தை கொண்டுதானே குழந்தை நீ படிக்கவே செய்யுதுங்கம்மா. ஆமாங்கம்மா. அவங்க ஏன்னா அவங்களதான் பெற்றதுனால அவங்கதான் வளர்க்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அதே போலத்தாங்கம்மா அம்மா அப்பா இது எக்ஸ்டர்னல் தான். இந்த பணம் சொத்து நகை இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட இருந்து வாங்குறது. இன்டர்னலா வர்றதுதான் கருமையத்தினுடைய பதிவுகள். அத நம்ம அது கடவுளோட கணக்குங்கம்மா. நம்ம அதுல குறுக்கிடவே முடியாது. அவங்கவுங்க செய்யறத அவங்கவுங்க அனுபவிச்சா நம்ம தப்பு பொண்ணா நம்ம அனுபவிக்கிறோம்னு தெரியும். ஒண்ணும் செய்யாதவங்கள போய் அனுபவிக்கும் போது அவங்க நினைச்சு யோசிச்சு பாக்குறாங்களே, அதுக்குதான் கேட்டேங்கம்மா. ஒரு காயினுக்கு எப்போ 2 பக்கம் உண்டுங்கம்மா. நீங்க இப்ப துன்பத்தை பத்தி மட்டும் பேசுறீங்க. இப்ப மிகச்சிறந்த அறிவு உயர்வு எல்லாம் கூட பாருங்க, சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையில என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய தாத்தாவுக்கு தாத்தா ஒருத்தர் துர்காச்சரண்னு அவங்களோட பரம்பரையில துறவி ஆயிருக்காரு. சரிங்கம்மா. அந்த பதிவுதான் நரேன யார் வற்புறுத்தியும் கேட்காம துறவு மார்க்கத்தில் தூண்டியதுங்கிறாங்க. அந்த ஜீன்ஸ். ஆமா. நன்மைகளும் அப்படித்தானங்கம்மா தொடர்ந்து வருது. தீமை வருவது போலவே. அது ஒரு அழகா சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை அமெரிக்கா போயிருந்த போது இங்கர்சால் அப்படிங்கிற ஒருத்தர் பகுத்தறிவுவாதி, கடவுளே ஒத்துக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, நீங்க என்னவோ முன் ஜென்மங்கிறீங்க பின் ஜென்மங்கிறீங்க, இந்த ஹிந்துஸ் பிலாசபியே எனக்கு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், இந்த உலகத்துல நான் இருக்கேன் பாத்தீங்களா, அப்போ நான் என்ன நினைப்பேன்னா லாஸ்ட் டிராப் ஆஃப் பிளஷர், இன்பத்தின் கடைசி சொட்டு வரைக்கும் நான் அனுபவிக்கணும், இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படிம்பார். அப்ப விவேகானந்தர் திருச்சிக்கிட்டே சொல்வார், நண்பரே எனக்கும் அதுதான் நோக்கம், ஆனால் உங்க அளவு நான் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்க இந்த பிறவிக்குள்ள அத்தனையும் அனுபவிக்கணும் வெறியோட ஓடுறீங்க, எனக்கு தெரியும், தொடர்ந்து தொடர்ந்து என் சந்ததிகள் வருவார்கள், அவர்கள் மூலமாகவும் நான் தான் இந்த உலகத்தை அனுபவிக்க போகிறேன், ஆன்மா அழிவற்றது, அது தொடர்ந்து செல்லக்கூடியது, அப்ப எனக்கு அவசரமே இல்லை, நான் நிதானமா கடைசி சொட்டு வரை அனுபவிப்பேன்னு சொல்றாரு. சரிங்கம்மா. கொஞ்சம் ஆழமான தத்துவம். நீங்க மேல மேல பிரம்மஞானம் அருள்நிதி பயிற்சி எல்லாம் வந்தீங்கன்னா சுலபமா புரியுங்கம்மா. நன்றி. பிரம்மஞானம் ஆழியார்ல செய்யணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துங்கம்மா. அவசியம் வருவீங்கம்மா, எண்ணத்தை போட்டுட்டீங்கல்ல, நிச்சயமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஆழியாருக்கு வாங்க, பிரம்மஞான பயிற்சியும் ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்துக்கு உங்களுடைய தொண்டுகளை செய்யுங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நல்லது நல்லது. தொடர்ந்து சேர்ந்து வரணும்னு வாழ்த்துங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா குடும்பத்தோட வருவியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வளமுடன். செவ்வேலையா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க மகிழ்ச்சி அம்மா.
கடவுளின் கணக்கு ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த கடவுள் என்றவர் நம்ம ஓரிரு வானிலிருந்து 6வது வயிறினம் நம்ம பிறந்திருக்கோம். ஒரு பூகம்பம் ஏற்படுது, 5வது உயிரினம் வரைக்கும் தப்பிச்சு இது உயிரை தப்பிச்சுக்குது. இந்த 6வது மனிதன் படித்த அவனுக்கு எல்லாம் அறிவும் கொடுத்துக்கிறாங்க, அந்த மனம் என்றதுன்னு ஒண்ணு கொடுத்துக்கிறாங்க. அவனால தப்பிக்க முடியல. அதே மாரி இந்த கடவுள் இந்த பஞ்சபூதங்களை எல்லாருக்கும் ஈவனா கொடுத்திருக்காரு. யாரும் திருட முடியாது. ஒரு மனிதன் உருவாகிறது, எல்லா உயிரினங்களும் உருவாகிறதுக்கு கொடுத்திருக்காரு. அதே மாரி எல்லாருக்கும் இந்த மனிதருக்குள்ள இத்தனை வேறுபாடுகள் ஏமா கொடுத்திருக்காரு? எல்லாருக்கும் ஈவனா கொடுக்க வேண்டியதானே? இவ்வளவு வேறுபாடுகள் ஏன் வர காரணம் என்னம்மா? வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி, இந்த பூகம்பம் மாதிரியான இயற்கை பேரிடர்களை ஐயறிவு ஜீவராசிகள் கூட உணர்ந்து கொள்ள முடிகிற பொழுது ஏன் மனிதனுக்கு உணர முடியல? நீங்க பாருங்க, ஒரு புலன் குறையும் பொழுது இன்னொரு புலன் ரொம்ப அழகா வேலை செய்யும். உதாரணத்திற்கு ரோட்ல ஆக்சிடென்ட்ல ஒரு குருடர்கள் கூட சிக்குவதில்லை. இத்தனைக்கும் அவர்களுக்கு கண் பார்வை கிடையாது. ஆனால் என்ன நடக்கிறது? கண் பார்வை இல்லைங்கிற காரணத்தினாலேயே அந்த செவி புலன் கூர்மை பெறுகிறது. அப்ப அவங்க அந்த ஒரு விபத்துக்கள்ல தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இதுதான் நடக்குது. மனிதனுடைய அறிவு உயர உயர அவன் 6வது அறிவை கொண்டு இந்த உலக இன்பங்களை ரசிக்க ஆரம்பித்த பொழுதுதான் அதுல மயங்கி இருக்கான். பாத்தீங்களா? மற்ற புலன்கள் கூர்மைப்படுவது இல்லை. ஆனா ஐயறிவு விலங்கினங்கள் வரை அதுக்கு திங்கிங் ஃபேக்கல்டி என்று சொல்லப்படுகிற பகுத்தறிவு இல்லை. அந்த லிவ் பை இன்ஸ்டிங்க்ட், அந்த இயல்பான அறிவு. அதனால அது இந்த பஞ்சபூதங்களோடு அதிகம் இணக்கத்தோடையும் இருக்கும். கூர்ந்து அதை தெரிந்து கொள்கிறது. ஒரு பூகம்பம் வரப்போகிறது, சுனாமி வரப்போகிறது என்று புரிந்து கொண்டு வெகு விரைவில் அந்த இடத்தை காலி பண்ணிட்டு போறதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். புலன்கள் கூர்மையாக செயல்படுகிறது, இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது. மனிதர்களாகிய நாம் இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னைக்குதான் நமக்கு புரியல. ஆதிவாசிகள் பாருங்க, காட்டு மிராண்டிகள் மாதிரி இருந்தாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர்களுக்கு இயற்கை துல்லியமாக தெரிந்திருந்தது. மிருகங்களை போலவே அவர்களும் ஒரு பூகம்பம், பெரிய ஒரு சுனாமி வரும் என்றால் முன்கூட்டியே அந்த இடத்தை காலி பண்ணியிருக்காங்க. ஆக இன்று 6வது அறிவின் வளர்ச்சியின் காரணமாக நம்ம இயற்கையை விட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அதனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. 1. 2வது ஒரு கேள்வி நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? பஞ்சபூதங்களும் சரியாக இருக்கின்றன, சமமாகத்தானே பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது, மனிதர்களுள் ஏன் இவ்வளவு வித்தியாசம்? ரொம்ப அழகா சொன்னீங்க. இறைவன் படைப்புல மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். எல்லாருக்கும் 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது, 2 கை, 2 கால், இப்படிதான் இருக்கு உருவ அமைப்பு பொதுவாக. ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட. ஆனால் ஐயறிவு வரை நாம் கால் நடைன்னு சொல்லுவோம். மனிதனுக்கு கால் நடைன்னு பேரு கிடையாது. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்றோம்? விலங்குகள் எல்லாம் கால்ல நடக்குது, நாம மட்டும் எங்க நடக்கிறோம்? தலையாலையா நடக்கிறோம்? நாமும் காலில் தான் நடக்கிறோம். ஆனாலும் நமக்கு கால் நடை என்று பெயர் கிடையாது. என்ன காரணம்? நாம் அறிவாலும் நடக்க வேண்டியவர்கள், மனதாலும் பண்புகளாலும் நடக்க வேண்டியவர்கள். அந்த பிஹேவியர்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்படி தன்மை குணநலம் உயர்வாக இருக்கணும் மனிதனுக்கு. அதனாலதான் மனிதனுக்கு கால் நடைன்னு பேர் கிடையாதுங்கய்யா. அருட்தந்தை அழகாக மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு ஒரு 16 காரணங்கள் சொல்வார். நீங்க நிச்சயம் அதை படிச்சு பாருங்க. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் எனும் 16 காரணங்களுக்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்க்கு உண்டாம். அப்ப இந்த 16 காரணங்களை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் 7 சம்பத்துகளில் வேறுபடுகிறார்கள் என்று ஒரு ஆழமான ஒரு தத்துவம் இருக்கு. புத்தகத்திலயும் இருக்கு, நீங்க படிக்கலாம். மனவளக்கலை தொகுப்பு 3ல இருக்கு. மனிதருள் வேறுபாடு ஏன் அகத்தாய்வு வகுப்புலையும் நம்ம நடத்துறோம். இதுதாங்க காரணம். அது ஒரு ஆழ்ந்த தத்துவம். நமக்கு நேரம் கருதி நீங்க அதை படிச்சுக்கோங்க என்ற விண்ணப்பத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. தொடர்ந்து நிறைவாக சூரிய ஜெயாமணி அம்மா கேள்விகளை கேட்கலாமா? சூரிய ஜெயாமணி அன்மியூட் செய்து கொள்ளுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஜெயமணிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
அம்மா நீங்க சொன்ன அந்த கடவுள் கணக்கு எப்படியோ எனக்கு தெரியலங்கம்மா. ஆனா 5 வருஷமா அந்த மனவளக்கலையில இருந்துட்டு உங்களோட அந்த இயர்லியில அந்த திங்க் அண்ட் கிரியேட்டிவ் செஷன் இதுல எல்லாம் நாங்க பின்தொடர்றதுனால எங்களோட எந்த கணக்கா இருந்தாலும் மாத்தி எங்களோட எதிர்கால சன்னதிக்கு ஒரு நல்ல கணக்கை காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நிறைய பெண்களுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு நீங்க தாங்கம்மா எங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்கீங்க. இது இது மூலயமா எங்களோட சொந்தம், அதுக்கடுத்து அந்த சுற்றம், என்னோட 5 வருஷம் இந்த இதுல இருந்து இன்னைக்கு உங்களோட செஷன்ல இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு என்னோட மாற்றம் ஏதோ கத்துட்டு இருக்கா நல்லா அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து இருக்கிற அளவுக்கு நான் என்னோட இது மாறி இருக்குங்கம்மா. அதுக்கடுத்து போன வாரம் மௌனம் போயிட்டு வந்தாங்கம்மா. அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னால உண்மையாலுமே இப்பதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த கடவுள் நம்மளை நல்ல ஒரு கணக்கு போட்டு அனுப்பி வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு நான் ரொம்ப புரிஞ்சுட்டேங்கம்மா. அதுக்கு மேல அங்க இன்னும் வந்தவங்க மத்தவங்களுக்கு எப்படி அந்த நீங்க சொல்லுவீங்களேங்கம்மா அந்த பாவங்களை எல்லாம் எப்படி தீர்த்தனா மத்தவங்களுக்கு உதவணும்னு சொல்றீங்களே அதெல்லாம்மா இப்ப மனசுக்குள்ள நல்ல ஆக்டிவேஷன் ஆகுதுங்கம்மா. உங்களுக்கு நான் உங்களோட பின்தொடர்ல வர்றதுக்கு நாங்க தாங்கம்மா கடமைப்பட்டிருக்கோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயமணி அம்மா. ஆசான் அருட்தந்தை அவர்கள் நடந்த பாதையில் நாம் அனைவரும் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதற்காக அருட்தந்தைக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, குரு கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த பாதையில கொஞ்சம் முன்னாடி இருக்கேன் நான், அவ்வளவுதான். மத்தபடி நாம அனைவரும் சமமானவர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க இந்த பாதையில பயணம் செய்யுங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் மனவளக்கலைக்கு வரணும். இவ எப்படி இவ்வளவு நிதானமா இருக்கா, எந்த சூழலிலும் பதட்டம் அடையாமல் இருக்கிறா, அமைதியா அன்பா கனிவாக நடந்து கொள்கிறார்கள் என்று தெரியணும். இந்த இரண்டொழுக்கு பண்பாட்டை மட்டுமே நம்ம பின்பற்றி நடந்தால் கூடமா வேதாத்திரியம் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திடலாம். ஜெயமணி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்லதம்மா, மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.